நம் குழந்தை ஏதேனும் தவறு செய்தால் அது அவனையோ அவன் விரும்புகின்றவர்களையோ கர்மாவாக வந்து பாதிக்கும் என்பதனை நான் ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு சொல்லி போனேன். கவனம் மட்டும் வை, உன் கவனத்தை சிதறடிக்க விடாதே. உன்னால ஒரு அலாரம் சத்தம் கேட்டுச்சின்ன உடனே எல்லாருடைய கவனமும் அங்க போச்சு. நோ, அது இந்த ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு அது அலாரம் தெரியாதா? என்ன கான்சென்ட்ரேஷன், எதுக்காக வந்தோம் அந்த வேலையை முடி. ஜெயிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டனா ஜெயிச்சு காட்டு. உன் பலவீனங்களை நீயே ஜெயிச்சு காட்டு. கோயில் யானைக்கும் விநாயக யானைக்கும் இருக்கிற வித்தியாசம் அதான். கோயில் யானைக்கு மதம் பிடிக்கும், அடக்கக்கூடிய ஆயுதம் அங்குசம். அது பாகன் கட்ட கொடுத்துருக்கு, அது பிச்சை எடுக்குது, கை காட்டுது, நீட்டுது. காசு கொடுத்தா தலையில் ஆசீர்வாதம் பண்ணு. விநாயக யானை உள்ள இருக்கு, அது எல்லாருமே இப்படி வணங்குறோம். என்ன காரணம்? அதுக்கும் மதம் பிடிக்கும். ஆனால் தன் மதத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை அது தன் கையிலேயே வைத்திருக்கிறது. நாம் அடுத்தவர்கள் கையில் கொடுத்தா பிச்சை எடுக்கிற யானை தான். நம்ம பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை நாமே கையில் வைத்திருந்தால் நாம் விநாயக யானை. என்கிட்ட ஐ எம் வெரி பவர்ஃபுல்ங்க. பர்சனலா ஐ எம் வெரி பவர்ஃபுல். எனக்கு யாருமே ஒரு மாஸ்டர் கிடையாதுங்க. என்னை கண்காணிக்கிறதுக்கு ஒரு மாஸ்டர் கிடையாது, இறைவனை தவிர. ஏன் என்றால் என் பலவீனத்தை நானே அடக்குகிறேன். இந்த இடத்துல இந்த விஷயம் எனக்கு வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஆனால் அந்த நல்லா இருக்குங்கிறது என் வாழ்க்கைக்கு சரியில்லை என்ற பொழுது அந்த நல்லா இருக்குங்கிறத நான் நோ சொல்றேன். பல விஷயங்களுக்கு நான் நோ சொல்கிறேன். இப்போ இருக்கிற ஒரு பிரச்சனை, இப்போ ஸ்பாட் ஒரே விஷயம்தான், அது கல்விதான். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் குழந்தைகளே, இந்த பெற்றோர்கள் இருக்காங்கல்ல, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கொண்டு வந்துரு. அவங்க கண்ணில் இருந்து கண்ணீர் எப்போ தெரியுமா வரணும்? உன்னை இந்த உலகம் கொண்டாடுகின்ற பொழுது அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வர வேண்டும். தெரிஞ்சுக்கோ, நம் துக்கங்களோ நம் துயரங்களோ நம் உணர்வுகளோ அடுத்தவர்களுக்கு அது ஒரு கேலி பொருளே தானே தவிர நம் வாழ்க்கைக்கு உதவுகின்ற எந்த காதுகளும் குழந்தைகளை இந்த உலகத்தில் யாரிடமும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கை நீ செலுத்து. யாரிடத்திலும் துக்கத்தை. ஒரு பொண்ணு சொன்னா, அவங்கள வந்து நீங்க திருத்தலாம்ல. யார? சிக்கிற பிள்ளைங்களையா? சொல்ற பேச்சு கேட்காதது தான் அப்படிலாம் போகும். அதுங்கிட்ட பேசி ஒன்றும் செய்ய முடியாது. வாழ்க்கையில் தன் உணர்வு வருகின்ற பொழுது மட்டும்தான் வாழ்க்கையில் சில முடிவுகளை சரியாக எடுப்போம். என் குழந்தைகளை, நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஜெயிக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் என்ன தெரியுமா? ஜெயிக்கிறதுக்கான டிப்ஸ், என்னை நானே கண்ட்ரோல் பண்றது தான். டீச்சர் சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, அம்மா சொல்றாங்கன்றதுனால இல்ல. இந்த போன் இருக்குல்ல, எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கிறேன். என்னது? இது நமக்கு நாமே வச்சுக்கிற நெருப்பு. நான் அதனால தான் நான் சொல்றேன், இதை உன்னால இது உனக்கு பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டியா, இந்த அப்ளிகேஷனை வாங்கி போட்டுக்கோ. வாழ்க்கைக்கு ஏதாவது நல்லதாவது நடக்கும். கிளாஸ்ல புரியாத பல விஷயங்களை இதுல உன்னை புரிய வைப்பார்கள். எங்கே நீ தோற்கிறாயோ அங்கே நின்று சத்தம் போட்டு ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த இந்த மொபைல்ல வந்துருச்சு. இப்போ கத்தி மாதிரி குழந்தைகளை எந்த விஷயத்தை எப்படி பயன்படுத்துவது என்பது நமக்கு தெரிய வேண்டும். இவர்கள் எல்லாம் உண்மையே சொல்றேனே, அந்த பேரண்ட்ஸ் இந்த பேரண்ட்ஸ் மாதிரி ஒரு பாவப்பட்ட ஜீவிகள். ஒரு பேரண்டா இருந்து நான் சொல்றேன், தப்பு பண்ணிட்டு இந்த பிள்ளைங்களை கிட்ட பேசி பாருங்களேன், எப்படி நிற்பாங்க முன்னால. அப்போதான் பிறந்து கையில டவலை சுத்திட்டு எடுத்துட்டு வருவோம்ல, அந்த மூஞ்சி காட்டுங்க. பார்த்துருக்கீங்களா? ஒன்றும் செய்ய ஆமா, என்ன பண்ண முடியும்? அத இனிமேல் செய்ய மாட்டேம்மா, ஏதோ அப்பாட்ட சொல்லிடாதம்மா. நம்மளை ஏமாத்துறதுக்குன்னு இந்த இயற்கை இறைவன் கொடுத்த மாபெரும் கொடை. எது தெரியுமா குழந்தைகளே நமக்கு தடை? நம்ம அம்மாவோ நம்முடைய அப்பாவோ ஒரு காரியத்தை செய்யாதே என்று சொல்லுகின்ற பொழுது மறுபடியும் நாம் செய்கின்ற பொழுது அவர்கள் கோபப்படுகிறார்கள். அவர்கள் நம்மை துன்புறுத்துகின்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள்.
அவர்கள் செய்யாதே என்று சொல்லுவதற்கு பின்னால் அவர்கள் செய்தோ அல்லது மற்றவர்கள் செய்து பார்த்தோ அதனுடைய விளைச்சலை, அதனுடைய விபத்தை புரிந்தவர்கள். அதனால் சொல்லுகிறார்கள், இதை நீ செய்யாதப்பா, நீ மட்டும் ஒழுங்கா. இப்படி ஒரு கேள்வியை கேட்டு நம்ம போயிடுறோம். நான் சொல்லட்டுமா, ஒருத்தன் குடிச்சிட்டு கீழே சாக்கடையில விழுந்து புரண்டுகிட்டு கிடக்கிறான். புரண்டவன் சொல்றான், குடி குடி வாங்க வந்தவனை பார்த்து சொல்றான், தம்பி குடிக்காதரா, போயிடு, குடிக்காதராங்கிறான். அப்ப நாம என்ன டைலாக் சொல்லுவோம்? டேய், குடிக்காதேன்னு சொல்றதுக்கான ஒரே தகுதி மகாத்மா காந்திக்கு தான்டா இருக்குது, உனக்கு இருக்குதா? நீ சொல்லலாமா? எனக்கு நீ ஏன் சாக்கடையில கிடக்கிற, நீ சொல்லலாமா? நான் அவன் சொன்னா, குடிக்காதேன்னு சொல்ற தகுதி எனக்கு தாண்டா இருக்கு, ஏன்னா குடிச்சா என்ன ஆவேன்னு எனக்கு தாண்டா தெரியும், அதனால தாண்டா சொல்றேன், குடிக்காதேங்கிறான் அவன். பல நேரங்களில் நமக்கு அறிவுரை சொல்லுகின்றவர்கள் அந்த காரியத்தை செய்து அதனால் ஆழமாக பாதிப்படைந்து விபத்துக்குள்ளாகி இருப்பார்கள். அதனால் சொல்கிறார்கள், இந்த காரியத்தை செய்யாதே. கவனி, உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதனை கவனி, உன் கடமையை செய், உனக்கு என்று வந்திருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்த. சரி, நான் இப்படி சொல்றேன், உனக்கு புரியுதான் பார். நான் இறைவனை வேண்டுகிறேன், இந்த பெற்றோர்கள் அனைவருடைய சார்பிலும் குழந்தைகளை உன்னிடத்தில் பேசுகிறேன். எனக்கு நான் பேசுற வார்த்தை இங்க இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் புரிஞ்சிடணுங்கிற பெரிய பேராசெல்லாம் கிடையாது. ஒருத்திக்கோ ஒருத்தனுக்கோ புரிஞ்சாலே என் பயணம் வெற்றி. ஒருத்திக்கோ ஒருத்தனுக்கு, இந்த காட்டில் எந்த மூங்கில் அந்த புல்லாங்குழல். புரிஞ்சுக்கோ. ராமாயணத்துல நிமிந்து உட்கார். நிமிந்து உட்காருங்க கொஞ்சம். சொன்ன பேச்சு கேட்டு நிமிந்து உட்கார்ந்து இருக்கிற குழந்தைகளுடைய வாழ்க்கையில இப்போ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு, பெரிய ஆசீர்வாதமான விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு கேட்டா ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிடுவேன். உட்கார்ந்த இடத்துல இருந்து 2 இன்ச்சு உயர்ந்திருக்க. எங்க ஐயா, எங்க அப்பா தமிழறிவுமணியன் சொல்லுவார், முதுகு தண்டை எப்படியும் 8 முறையாவது ஒரு நாளைக்கு நிமிர்த்தி வைக்க வேண்டும். அப்படி நிமிர்த்தி வைக்கக்கூடியவர்களுக்கு அவ்வளவு சீக்கிரமாக சாவு காலன் வரமாட்டான். இந்த இடத்தை ஸ்டே அலர்ட். முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸ், முதுகு தண்டை அப்படி வச்சு கூன் போடவே கூடாது, அப்படி இருக்கணும். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, புவியில் யாருக்கும் அஞ்சாத நெறி, ஞான செருக்கு கொண்ட பெண்கள் திரும்புவதில்லை. நிமிர்ந்து உட்கார். 4 பேர் இருக்காங்க ராமாயணத்துல, அண்ணன் தம்பிங்க 4 பேர். பேர் என்ன? ராமன், லக்ஷ்மணன். அந்த மற்ற 2 பேர் தான் பிரச்சனை. மேக்சிமா நகுலன், சகாதேவன் சொல்லிடுவாங்க, அது பஞ்ச பாண்டவர்கள். சரியா? நான் சொல்றது ராமாயணத்துல 4 பேர். யாரு? பரதன், சத்ருக்னன். சத்ருகன் இல்லப்பா, அது சத்ருகன் சின்ஹா வந்து ஆக்டர். சரியா? அவர் இல்லை, சத்ருக்னன். நல்லா தெரிஞ்சுக்கோ, சத்ருக்னன்ங்கிற பேர்ல என் கவனம் போகுது. நான் சொன்னேன்ல, எல்லாத்துக்கும் இன்னொரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம். எதுவும் சொன்னாலும் நான் இன்னொரு பக்கத்தை பார்ப்பேன். ஒரு குழந்தை சொல்றா, எனக்கு வயிறு வலிக்குது மிஸ் அப்படின்னு சொல்றா அப்படின்னா, ஒரு முறை சொன்னா பரவாயில்ல, வாரத்துல 3 முறை சொல்றா, 4 முறை சொல்றான்னா, மாசம் முழுக்க சொல்றான்னா, she has some problem physically or mentally. ஸோ அந்த குழந்தை, அப்போ வைஃப் சொல்றாங்க, ஏதோ ஒரு வார்த்தை சொல்றாங்க, நீங்க இல்லாம கொஞ்சம் கஷ்டமா இருக்குப்பா, கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க, புரியணும் நமக்கு. ஹஸ்பண்ட் சொல்றாரு, அம்மா இது செய்யாதம்மா, இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா, செய்யக்கூடாது. அவர் வேற ஏதோ சொல்ல வர்றாரு, இதை சொல்றாரு, அவ்வளவுதான். அலர்ட். குழந்தைகள் அலர்ட்டா இதை கேளுங்க. ராமன் எனக்கு தெரியும், பரதன் எனக்கு தெரியும், லக்ஷ்மணனும் எனக்கு நல்லா தெரியும். நான் கம்பராமாயணத்தை படிக்கிறேன், முழுக்க இவர்கள் பாத்திரங்கள் ஃபுல்லா இருக்கு. நான் பரதனை பத்தி பேசணும்னு சொன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவேன். லக்ஷ்மணனை பத்தி பேசணும்னா அரை நாள் பேசுவேன். ராமனை பத்தி பேசணும்னா 1 வாரம் பேசுவேன். அவ்வளவு மெட்டீரியல் இருக்கு. ஆனா சத்ருக்னன் பத்தி மெட்டீரியல் இல்ல குழந்தைகள். நான் ஒரு வார்த்தையை பிரார்த்தனையோடு இந்த பெற்றோர்கள் எல்லோருடைய சார்பிலும்
அவர்கள் இறைவனிடத்தில் உங்களுக்காக வேண்டுகிறார்கள். அந்த வேட்கையினுடைய சாரமா நான் இதை கொடுக்கிறேன். முடிஞ்சா வாங்கி வச்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. சத்ருக்னன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சத்ரு அப்படின்னா பகை, பகை, எனிமி, எனிமிட்டி. இக்னன் அப்படின்னா பகை அழித்தவன் பேர் அவனுக்கு, பகையை அழித்தவன். இப்ப பகையை அழித்தவன் அப்படின்னா அவன் ஏதாவது ஒரு போர்ல இருந்திருக்கணும்ல, அவன் ஏதாவது போராடி இருக்கணும், போர்ல ஜெயிச்சிருக்கணும், பகையை அழிச்சிருக்கணும். அப்பதானே அவன் சத்ருக்னன். குழந்தை பிறந்த உடனே வசிட்டர் பார்த்து பெயர் வைக்கிறார், இந்த குழந்தை சத்ருக்னன், பகை அழிக்க போகிறவன், எனிமையை அழிக்க போகிறவன். இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எனிமி அப்படிங்கிறது யாருன்னா, இவங்க எல்லாருக்கும் வேற எனிமி, உங்க எல்லாருக்கும் வேற எனிமி, எனக்கு வேற எனிமி, உங்க எல்லாருக்கும் வேற எனிமி. எல்லாருடைய எனிமியும் பொது கிடையாது. அதனால் தான் அப்ரஹாம் லிங்கன் சொல்லுகிறார், என் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்கள், ஒவ்வொரு பகைவனுக்கும் நண்பன் இருக்கிறான் என்று சொல்லிக் கொடுங்கள் என்கிறார். எல்லோருக்குமான பகை இல்லை, எல்லோருக்குமான பகை, அவரவர்களுடைய பகை வித்தியாசப்படும். இப்போ எனக்கு என்ன நோக்கம்னா, அண்ணாந்து பார்க்காம என் பேச்ச கேள், அது உன்கிட்ட வராது. சரி, கவனம் சிதறினால் வாழ்க்கை சிதறும். சத்ருவை அழித்தவன் சத்ருக்னன். சரி, நான் ராமாயணம் முழுக்க படிச்சு பார்க்கிறேன், துளசிதாசர் படிக்கிறேன், வால்மீகி படிக்கிறேன், கம்பராமாயணம் படிக்கிறேன். எந்த ஒரு காப்பியத்திலும் சத்ருக்னன் ஒரு போரிலே ஈடுபட்டதாகவும் அந்த போரிலே ஜெயித்ததாகவும் பகை அழித்ததாகவும் குறிப்பு இல்லை. அப்ப அவன் என்ன பகை அழித்தான்? இப்ப போராடாமலே செத்து போயிட்டான் அவன் இல்ல, அவன் போராடி இருக்கிறான், போராடி அந்த பகையை வென்று இருக்கிறான். அப்படி என்றால் அவன் போராடிய பகை என்ன? நான் படிக்கிறேன் பிள்ளைகளா, ஒரு பிறப்பு இருக்குன்னா அந்த பிறப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இப்ப பர்வீன் சுல்தானா பிறந்துட்டேன், 45 வயது கடக்கிறது, நான் உலகமெல்லாம் போய் பேச வேண்டும், பிள்ளைகளுக்கு நான் என்னுடைய வார்த்தைகளை தர வேண்டும், ஏதோ ஒரு நன்மையை விளைக்க வேண்டும், விளைவிக்க வேண்டும் என்பது எனக்கு இயற்கை கடவுள் கொடுத்த பணி. என்னை தேர்ந்தெடுத்து இருக்கிறார்கள், இதை நான் பேசி ஆகணும், நான் பயணம் பண்ணி ஆகணும். ஒரு ஆண் பயணம் பண்ணுவதற்கும் ஒரு பெண் பயணம் பண்ணுவதற்கு நடுவில் நிறைய வித்தியாசம் இருக்கு. உங்களை ஒரு இடத்துல இருந்து கிளப்பி இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு, மெட்ராஸ்க்கு போலான்னா நாளை காலையில எல்லாம் ரெடி ஆக முடியாது, 2 நாளாவது வேணும் இல்ல? 1 மணி நேரத்தில் கிளம்புனா கிளம்பிடுவீங்களா? முடியாது. ஆனா நான் கிளம்பி ஆகணும், எனக்கு பணிகள் உண்டு. எந்த பகையை அவன் அழித்தான்னு பாருங்க, நானும் பகை அழிக்கிறேன். நீ உன் பகையை எங்கே அழிக்கிறாய்னு பாரு. சத்ருக்னனுடைய பிறப்பின் நோக்கம் என்னன்னா, பரதனின் பின்னால் நடப்பது. பரதன் அப்படிங்கிறவன் யாருன்னா, கைகேயிக்கு பிறந்தவன். ரொம்ப ரொம்ப சரிஸ்மேட்டிக் ஃபெலோலாம் கிடையாது, அவன் அழகனும் கிடையாது, அவன் ஆற்றல் வாய்ந்தவன், அவனுடைய ஆற்றலாம் ஒன்றும் தெரியாது வெளியில், அவனை பற்றி எந்த குறிப்பும் பெருசா கிடையாது. அவன் 13 வருஷம் கைகேயினுடைய அப்பா வீட்டில் வளர்ந்தவன், அவனை பற்றி எதுவும் தெரியாது. ஆனா பரதன் எங்க இருப்பானோ சத்ருக்னன் அங்க இருப்பான். எப்படி ராமன் எங்க இருக்கிறானோ லக்ஷ்மணன் அங்க இருப்பானோ, பரதன் எங்க இருப்பானோ சத்ருக்னன் அங்க இருப்பான். இப்போ சத்ருக்னனுக்கு பரதனோடு இருக்க முடியாதபடிக்கான ஒரு பகை உண்டு. அந்த பகை எதுனா, ராமன் அப்படிங்கிற ஒரு சௌந்தரியம், ஒரு அழகு. ராமன் இஸ் an ultimate hero. அவன் பேரழகன், பெருமரசன், அவனை போல் ஒன்று கிடையாது உலகத்தில். அவனோடு பிறந்திருந்தாலும் ராமனுடைய பேரழகு தன்னை கவர்ந்து விடக் கூடாது என்பதற்காக, தான் எதற்காக பிறந்தோமோ பரதனிடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக, ராமன் என்கின்ற சௌந்தரியம் என்கின்ற பகையை, தன் வாழ்க்கையில் தன் எண்ணங்களை ஈடேற்ற முடியாமல் வந்திருக்கக்கூடிய அந்த பேரழகு என்கின்ற பகையை வென்றவன் சத்ருக்னன். நிமிந்து கூட பார்க்க மாட்டானா ராமனை, பரதனை தான் பார்த்துட்டு இருப்பானா. மற்றவர்களுக்கு அது உயர்ந்ததாக இருக்கலாம், கடவுளாக இருக்கலாம். ஆனால் உனக்கு உன் கடமையை செய்வதற்கு அது தடையாக இருந்தால் அது உனக்கு பகை. என் குழந்தை, அந்த பகையை வென்று காட்டு பார்க்கலாம். அது எதுவாக இருக்கலாம், இந்த வயதிற்கான தடுமாற்றமாக இருக்கலாம், உன் தாய் தந்தையர் மீது இருக்கின்ற கோபமாக இருக்கலாம்,
உனக்கு வந்து சேர்ந்திருக்கக்கூடிய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா இருக்கலாம், அல்லது சுப்பீரியர் காம்ப்ளெக்ஸா இருக்கலாம், உன்னுடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்கலாம், உன்னுடைய கவனச்சிதறலாக இருக்கலாம். எது இருந்தாலும் உன்னுடைய இலக்கை அடைவதற்கு அது தடை என்றால் அது உனக்கு பகைதான். தூக்கி தள்ளி போடு. பசியோடு இரு, காத்திரு. 10th பாஸ் பண்ணிடு, 11th பாஸ் பண்ணிடு, 12th பாஸ் பண்ணிடு, நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணு. டைம் இருக்கு. எந்த ஒரு காரியம் உனக்கு இந்த கடமை, இப்ப உனக்கு இருக்கிற ஒரே கடமை குழந்தைகளை படிக்கிறது தான். பிள்ளைகளா வேற எந்த வேலையும் உனக்கு கிடையாது. ஒழுக்கமா இருக்கிறது, பெற்றோர்களுக்கு செவிசாய்ப்பது, பெரியவர்கள் பேச்சை கேட்பது, ஆசிரியரை கவனிப்பது. நம்ம கிளாஸ்ல நம்ம செய்யற பெரிய தப்பு என்ன தெரியுமா? நம்ம கிளாஸ்ல ரொம்ப சந்தோஷமான ஒரு டைம் சொல்லு. பிடி பீரியடா? அவ்வளவு நல்ல பிள்ளையா நீ? அதுல 2-3 புளி மூட்டை இருக்குமே, போவாதே, அது கிரவுண்டுக்கெல்லாம் போவாதே, இருக்கா இல்லையா? ஏய், என்னுடைய டிஃபன் பாக்ஸை வெளியில வச்சிருக்கிறேன், கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கூட அப்படின்னு சொல்ற புளி மூட்டைலாம் இருக்குது. எந்திரிச்சு போய் செய்யாது எந்த வேலையும். அந்த நோட் அங்க இருக்கு பாரு, அதை எடுத்துட்டு வான்னு சொல்லும். நீ எந்திரிக்காது, வெயிட்டு தூக்கவே தூக்காது. அதனால பிடி பீரியட்ல இருந்தாலும் நம்ப மாட்டேன் நான். உண்மையா சந்தோஷமா இருக்கிற ஒரு டைம் கிளாஸ்க்கு டீச்சர் வராத டைம். கைத்தட்டல் என்பது வராத டீச்சருக்கு கிடைக்கிற அவ்வளோ டார்ச்சர். எவ்வளோ சந்தோஷமா கைத்தட்டுது பாரு. அதில் ஒரு துரோகி இருப்பா, இல்லை துரோகி இருப்பான். நேராக ஸ்டாஃப் ரூம் போய் சப்ஸ்டியூட்டாவது யாரையாவது கூப்பிட்டு வரோம். பார்த்துருக்கியா? பாதிக்கப்பட்டவர்கள் இவங்கெல்லாம். நான் எப்பவுமே அந்த பிள்ளைய கவனிப்பேன். நான் மற்ற 29-30 ஜாலியா இருக்குது, இந்த ஒண்ணுக்கு மட்டும் என்ன தெரியுமா? டெஸ்ட் நெருங்குது, கரெக்டா ஃபீஸ் கட்டி இருக்கிறேன், இன்னைக்கு இந்த போர்ஷனை எடுக்கணும், வரல, என்ன பண்றது? போய் தான் பாப்போம். கிளம்பி போறான் பார், அவன் தான் ஜெயிக்க பிறந்த குழந்தை. அப்போ அவன் வில்லன் மாதிரி தெரிவான், ஆனால் உண்மையிலேயே he is the smartest, she is the smartest girl. உனக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஒரே பணி என்ன? படிக்கிறது, அவ்வளவுதான். அதுக்காக தான் வந்திருக்கிற. ஃப்ரெண்ட்ஸ் மேக்கிங்லாம் இது கிடையாது, இந்த வாய்ப்பு கிடையாது. முக்கியமா இந்த பாலியல் ரீதியான புரிதல்கள்லாம் இந்த 15 வயசுக்கு மேல வரும். இங்கெல்லாம் அந்த தனியா பிள்ளைங்களை கொடுத்தீங்கன்னா அதை நம்ம கவுன்சிலிங்கா பண்ணலாம். இப்போ சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த வளர்ந்த பிள்ளைங்களுக்கு சொல்றேன், இப்போ ஏதோ முடிவு எடுத்துறாது. இந்த பிள்ளைங்களுக்கும் சொல்றேன், இந்த 8, 9, 10, 11, 12 இருக்குல்ல, பார்த்தா கொஞ்சம் நல்ல மாதிரி இருக்கிற மாதிரிலாம் தெரியும். அவங்க வயதை கடந்து வந்தவனா, அதனால சொல்றேன் கேட்டுக்க. ஏதோ ஒரு சனியா இன்னும் 20 வருஷத்துக்குள்ள வந்து சேர போகுது. அது வந்தா போவாது. கரெக்டா மேடம்? போமா பரவாயில்ல சார், கீழே போய் உட்காந்துட்டார். ஆச்சி சொல்றாங்க இல்லை போவாது, சாவர வரைக்கும் கூட தான் இருக்கும். ஆமாங்க, ஏதோ ஒண்ணு வந்து சேர போகுது இல்ல, அது வரைக்கும் ஜாலியா இருந்து தொலைய. எதுக்காக போய் அதுல சிக்கிற? இந்த வயசுங்கிறது நீ சந்தோஷமா படிக்கிறதுக்கான வயசு என் குழந்தைகளே. நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்துல சிக்கன பிள்ளைங்க இருக்காங்களா, அவங்கள பார்த்து வச்சுக்குவேன். +2ல காலேஜ்லயும் உள்ள நுழைவனா, டீச்சர் சொல்லி திட்டுவாங்களா, ஸ்ட்ரெஸ் ஆயிடும். நேரா யார் இந்த மாதிரி சிக்கன பிள்ளைங்கன்னு பார்த்து அவங்க பக்கத்தில் போய் உட்காந்துருவேன். என்ன ஆச்சுன்னு கேட்டா சொல்லிட்டு பேசிட்டே இருப்பா. பயங்கர ஜாலியா இருக்கும். கேட்டுக்குவேன். ஸ்ட்ரெஸ் பஸ்டர் 25 நிமிஷம் கேட்டு வந்து முன்னால கிளாஸ் உட்காந்துருவேன். நல்லா தெரிஞ்சுக்கோ, நம் துக்கங்களோ, நம் துயரங்களோ, நம் உணர்வுகளோ அடுத்தவர்களுக்கு அது ஒரு கேலி பொருளே தானே தவிர நம் வாழ்க்கைக்கு உதவுகின்ற எந்த காதுகளும் குழந்தைகளை இந்த உலகத்தில் யாரிடமும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கை நீ செலுத்து. யாரிடத்திலும் துக்கத்தை. ஒரு பொண்ணு சொன்னா, அவங்கள வந்து நீங்க திருத்தலாம்ல. யார? சிக்கிற பிள்ளைங்களையா? சொல்ற பேச்சு கேட்காதது தான் அப்படிலாம் போகும்.
அதுங்கிட்ட பேசி ஒன்றும் செய்ய முடியாது. வாழ்க்கையில் தன்னுணர்வு வருகின்ற பொழுது மட்டும்தான் வாழ்க்கையில் சில முடிவுகளை சரியாக எடுப்போம். என் குழந்தைகளை, நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஜெயிக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் என்ன தெரியுமா? ஜெயிக்கிறதுக்கான டிப்ஸ், என்னை நானே கண்ட்ரோல் பண்றது தான். டீச்சர் சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, அம்மா சொல்றாங்கன்றதுனால இல்ல. இந்த போன் இருக்குல்ல, எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கிறேன். என்னது? இது நமக்கு நாமே வச்சுக்கிற நெருப்பு. நான் அதனால தான் நான் சொல்றேன், இதை உன்னால இது உனக்கு பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டியா, இந்த அப்ளிகேஷனை வாங்கி போட்டுக்கோ. வாழ்க்கைக்கு ஏதாவது நல்லதாவது நடக்கும். கிளாஸ்ல புரியாத பல விஷயங்களை இதுல உன்னை புரிய வைப்பார்கள். எங்கே நீ தோற்கிறாயோ அங்கே நின்று சத்தம் போட்டு ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த 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 மொபைல்ல வந்துருச்சு. இப்போ கத்தி மாதிரி குழந்தைகளை எந்த விஷயத்தை எப்படி பயன்படுத்துவது என்பது நமக்கு தெரிய வேண்டும். இவர்கள் எல்லாம் உண்மையே சொல்றேனே, அந்த பேரண்ட்ஸ் இந்த பேரண்ட்ஸ் மாதிரி ஒரு பாவப்பட்ட ஜீவிகள். ஒரு பேரண்டா இருந்து நான் சொல்றேன், தப்பு பண்ணிட்டு இந்த பிள்ளைங்களை கிட்ட பேசி பாருங்களேன், எப்படி நிப்பாங்க முன்னால. அப்போதான் பிறந்து கையில டவலை சுத்திட்டு எடுத்துட்டு வருவோம்ல, அந்த மூஞ்சி காட்டுங்க. பார்த்துருக்கீங்களா? ஒன்றும் செய்ய ஆமா, என்ன பண்ண முடியும்? அத இனிமேல் செய்ய மாட்டேம்மா, ஏதோ அப்பாட்ட சொல்லிடாதம்மா. நம்மளை ஏமாத்துறதுக்குன்னு இந்த இயற்கை இறைவன் கொடுத்த மாபெரும் கொடை. என் பையன் ஏமாத்துவாங்க, என்ன சூப்பரா ஏமாத்துவான். என்னுடைய இந்த ஃபோன் இருக்குல்ல, இந்த ஃபோனுக்கான இந்த வயர் இருக்கு இல்லைங்க, அது கஷ்டங்க. அது ஒரிஜினல் வாங்குறது 1800 ரூபாய்ங்க. அது மட்டும் காணாம போவாங்க. அவனுக்கும் வாங்கி கொடுத்துருப்பேன், எங்கேயாவது போட்டுட்டு இதை தான் எடுப்பான். முக்கியமான விஷயம் ஜோடிச்சு வச்சிருந்தேன், அதுல தான் கை வைப்பான். ஏண்டா வாங்கிப்ப, நான் முடியுமா? ஏண்டா இப்படி நடு ரோட்ல என்ன அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க. அவர்கள் தான் என்ன செய்கிறோமோ அதை சரியாக செய்து கொள்கிறார்கள். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் குழந்தைகளை, இந்த பெற்றோர்கள் இருக்காங்கல்ல, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கொண்டு வந்துரு. அவங்க கண்ணில் இருந்து கண்ணீர் எப்போ தெரியுமா வரணும்? உன்னை இந்த உலகம் கொண்டாடுகின்ற பொழுது அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வர வேண்டும். வருங்க. நான் பேசினேன், எங்க அப்பா தழுதழுப்பாருங்க. நான் மேடையில் என்ன பேசிப்பேன், கை தட்டினா அழுவாருங்க, குலுங்கி அழுக வந்துரும். தன் குழந்தை ஜெயிக்க வேண்டும் என்கின்ற நிலையில் இருக்கின்றவர்கள் பெற்றோர்கள், அவர்களுக்கு நாம் செய்கின்ற ஒரே ஒற்றை துணை நாம் தோற்காமல் இருப்பதுதான், இந்த உடலை கெடுத்துக் கொள்ளாமல் இருப்பதுதான், இந்த அறிவை கெடுத்துக் கொள்ளாமல் இருப்பதுதான், ஜெயித்து காட்டுவதுதான். ஒன்னு சொல்லிடு, அம்மா ஃபெயில் ஆக மாட்டேன், என்னுடைய கெப்பாசிட்டிக்கு ஏத்த நான் பாஸ் பண்ணிடுவேன், நீ கவலைப்படாத. நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், இந்த உலகத்திலேயே நமக்கு என்று இயற்கை கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் வரம் தாயும் தகப்பனும். தாயும் தகப்பனும். அந்த தாயையும் தகப்பனையும் நீ கனம் செய் என்கிறது பைபிள். அப்படி கனம் செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருக்க முடியும் என்று சொன்னால், நாம் அடுத்தவர்கள் முன்னால் தலைகுனிந்து நிற்காமல் இருப்பதுதான். நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்றேன், மறுபடியும் சொல்லுகிறேன். டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் சொல்றேன். டீச்சர்ஸ் அவர்கள் தேவதூதர்கள், இறைவனிடம் இருந்து வந்த பரிசு பொருள். பிரார்த்தனை மட்டும் செய்யுங்கள், அது நல்ல டீச்சரா மட்டும் உங்க குழந்தைக்கு கிடைச்சிடணும்னு. உள்ள இருக்கு தெரியாது, வெளியில நல்ல ஆசிரியர் கிடைச்சிட்டா போதுங்க, உங்க குழந்தைய பத்தி நீங்க கவலையே பட வேண்டாங்க. அந்த நல்ல ஆசிரியர் என்பவர் யார் தெரியுமா? நல்ல படிக்கிற குழந்தைகளை கொஞ்சிறவங்க இல்ல, யாரெல்லாம் வழிதவறி போக காரணமாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பெயிலாரத்துக்கு தயாரா இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அணைத்துக் கொள்ளுகின்ற ஆசிரியர்கள் தான் தி பெஸ்ட் டீச்சர்ஸ். தி பெஸ்ட் டீச்சர்ஸ். பக்கத்துல இறுக்கமாக அந்த குழந்தைகளை அவதானித்தல், கவனித்தல், அதை நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுக்கு நான் ஒரு ரிக்வெஸ்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்றேன். பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன், இன்னைக்கும் சொல்றேன்.
தயவு செய்து உங்கள் புத்தியை இந்த குழந்தைகளுக்கு தந்து விடாதீர்கள். என்ன மேடம் இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றீங்களே? நான் என்னையும் சேர்த்துதான் சொல்கிறேன். என் புத்தியை நான் தருவதற்காக நான் என்னுடைய வகுப்பிற்கு அந்த குழந்தைகள் வர இல்லை. தன்னை அறிமுகம் செய்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களை அறிமுகம் செய்யக்கூடிய அந்த பணியை தான் நாம் செய்ய முடியுமே தவிர, செய்ய வேண்டுமே தவிர, மற்றபடி நம் புத்தியை அந்த குழந்தைகளுக்கு தருவதல்ல. இந்த பொறுப்புணர்வோடு ஆசிரியர்கள் இருப்பது. என் குழந்தை என் கிளாஸ்ல என் குழந்தை ஃபெயிலா போகாது. ஏன் போகாது தெரியுமா? 30 குழந்தை இருக்குன்னா 30 குழந்தைக்கும் ஒரே மாதிரி கிளாஸ் எடுக்க மாட்டேன். 45 நிமிஷம் கிளாஸ்னா 25 நிமிஷம் தான் ஜெனரல் கிளாஸ். 25 நிமிஷம் மிச்சம் இருக்குல்ல, அந்த 25 நிமிஷத்தை திருப்பி ரிப்பீட் பண்ணும் பொழுது 4-5 வகையில சொல்லும். 4-5 வகையில் சொல்லுகின்ற பொழுது அந்த குழந்தைக்கு எது புரியவில்லை அந்த குழந்தைக்கு அது போய் சேரும். ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்றேன். எந்த ஒரு டீச்சர் டைம்க்கு கிளாஸ்க்கு வந்து கதை பேசாம வகுப்பை சரியா கரெக்டா கால்குலேட்டிவா வகுப்பை நடத்தி பயஸ்ட் இல்லாம மதிப்பெண் போட்டு குறைந்த மதிப்பெண் வாங்கக்கூடிய குழந்தைகளுக்கு கவுன்சிலிங் பண்ணி ரெமிடியல் கிளாஸ் வச்சு கரெக்டா எல்லா குழந்தைகளையும் சேர்த்து அரவணைத்துட்டு போகிற ஒரு இன்டெலெக்ட் அரோகன்சி கொண்டிருக்கக்கூடிய டீச்சரை எல்லா குழந்தைகளும் நேசிக்கிறார்கள். குழந்தைகள் கிட்ட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு சில பேர் சொல்லுவாங்க, என் மனைவி எனக்கு அம்மா மாதிரி. அப்ப அம்மா, என் கணவர் எனக்கு அப்பா மாதிரி சொல்றாள். அவ எப்பவுமே சொல்றது இல்லைல்ல. சொல்றோமாப்பா எங்க அப்பா மாதிரிங்க நீங்க சொல்றோம். அப்ப நீ மட்டும் ஏன் சொல்ற? அம்மா அம்மா தான், மனைவி மனைவி தான். சாகிற வரைக்கும் எனக்கு என்ன கடமை நீ செய்யணுமோ அந்த கடமை நீ செஞ்சுத்தான் ஆகணும். அம்மாவுக்கு நீ செய்யாத பல விஷயங்களை நீ எனக்கு செஞ்சாகணும். அம்மா உனக்கு செய்ய முடியாத பல பணிகளை நான் உனக்கு செய்கிறேன். ஃப்ளேவர் வேற, அந்த ஃப்ளேவர் வேற அப்படின்னும் பொழுது அந்த கடமைகளை ஆண்கள் சரியாக பின்பற்ற வேண்டும். அதே போல்தான் பெண்களும் உங்களுடைய கடமைகளை. உங்க அம்மா அப்பாவுக்கு 2 பேருக்கும் ஒரு விஷயத்த சொல்றேன். பொண்டாட்டி புருஷன் சண்டை போட்டு என்ன வேணாலும் ஆவுங்க, ஆனால் தாய் தகப்பன்மார்கள் சண்டை போடுவதற்கு ஒரு நாளும் அனுமதி கிடையாது. போட்டுக்கொள்ளாதீர்கள். கை தட்டுகிறார்கள், பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு இருப்பார்கள். தனியா என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. அம்மா அப்பாவை அப்பா இல்லாத நேரத்தில் பிள்ளையிடம் திட்டுவதும், அம்மா இல்லாத நேரத்தில் அப்பா பிள்ளையிடம் அம்மாவை திட்டுவதும் தவிர்த்து கொள்ளுங்கள். குழந்தைகளை தாய் கண்டிக்கின்ற பொழுது தந்தை அந்த குழந்தையின் முன்னால் அந்த தாயை கண்டிக்காமல் இருப்பதும், தந்தை பிள்ளையை கண்டிக்கின்ற பொழுது தாய் அந்த பிள்ளையின் பக்கம் சார்ந்து பேசாமல் இருப்பதும் ஆளுமையான ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு தாயும் தகப்பனும் உதவி செய்கிறீர்கள் என்பதனை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கொடுக்க, நான் இங்க எல்லா பெற்றோர்களுக்கும் ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொல்லிட்டு போறேன். தயவு செய்து பிள்ளைகளிடத்தில், அம்மா நீ படிச்சு, அப்பா நீ படிச்சு நல்ல பிள்ளையா வளர்ந்தா போதும்பா, எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் எனக்கும் என் புருஷனுக்கும் நீ ஒன்னும் செய்ய வேண்டாம்னு மட்டும் சொல்லிடாதீங்க. சொல்றீங்க, நீ வளர்ந்த ஆளாய் நீ நல்லா இருந்தா போதும்பா, என்னையும் என் பிள்ளைகளையும் என் புருஷனையும் நீ பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் நம்பி அப்படியே போயிடுறாங்க. என்ன சொல்லி வளர்க்கணும் தெரியுமா? இங்க பாரு, வாழ்க்கை அடமானம் வச்சு உன்னை பெத்து எடுத்து வளர்த்து ஆளாக்கி விட்டுருக்கிறேன், சாவர வரைக்கும் இந்த குடும்பத்தை நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லி வளருங்கள். உங்கள் பொறுப்பு அது. தயவு செய்து இந்த 2 வார்த்தையை மட்டும் சொல்லிடாதீங்க. டேய் விளையாடாதரா, டேய் நடிக்காதரா சொல்லாதீங்க. ஏன்னா இந்த 2 டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்கு. சம்பாதிக்கிற மாதிரி நடிடா, சம்பாதிக்கிற மாதிரி விளையாடுறான்னு சொல்லித்தாங்க. உங்களை பார்த்துதான் இந்த குழந்தை வளர்கிறார்களே தவிர உங்கள் சொல் பேச்சை கேட்டு வளர்வதே இல்லை. இந்த மாதிரி யாராவது சிக்கனாங்கன்னா பிள்ளைய கொண்டு போய் நிறுத்திருங்க. நீங்கள் செய்ய வேண்டிய பணியை அவர்கள் செய்து கொள்வார்கள். நான் இதை ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறேன், நான் மறுபடியும் சொல்றேன். குழந்தைகளை உங்கள் கவனத்திற்காக, என்னுடைய காலேஜ்ல ஒருத்தங்க 38 வருஷம் வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆகி போனாங்க.
நான் என்ன பண்ணுவேன்னா, எங்க அம்மா அதை செய்வாங்க. யாராவது வீட்டுக்கு பெரிய உங்களுக்கும் செஞ்சிருப்பாங்க. இப்ப நாம செய்ய முடியறது இல்லைங்க. அதை இந்த ஜெனரேஷன் இருக்கும்ல, பெரியவர்கள் பேச்சை கேட்ட கடைசி ஜெனரேஷன் இது. இந்த வாண்டுங்க முண்டுங்க நண்டுங்க பேச்செல்லாம் கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை. நம்ம பேச்சை கேட்காதே. நம்ம அம்மா அப்பா கேட்டிருக்காங்க இது வரைக்கும். நான் பசியோட படுத்திருக்கிறேங்க, நான் 3 வேளை சாப்பிடாம. எங்க அம்மா கூப்பிடவே இல்லைங்க என்ன. அப்புறமா 4வது தடவை பசிக்குது. அப்புறமா யோசிக்கிற, மானமா உயிராடா எதுடா பெருசுன்னு. உயிரோட இருந்தாதான் மானத்தை பத்தி பேச முடியும்னு சொல்லிட்டு நேரா போய் தட்டுல சோறு போட்டு அம்மாவுக்கு முதுகு காட்டி சாப்பிட்டவனா. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே. பிள்ளைகள் கொஞ்சம் கூட வாட விட மாட்டேன் என்கிறீர்களே. உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த குழந்தையை நீங்க நோ சொல்லி வளர்க்கிறீர்களோ அந்த குழந்தை தவறான முடிவை வாழ்க்கை நோ என்று சொல்லும் பொழுது எடுக்காது. நோ சொல்லி வளர்த்து பாருங்க. முடியாதுரா அம்மா, இது இன்னைக்கு வேணாம், அடுத்த மாசம் பார்க்கலாம், தள்ளி போடுங்க. உடனே செஞ்சு கொடுக்காதீங்க. நமக்கு கிடைச்சதா உடனே ஒரு குழம்பு கேட்டாலும் 1 வாரம் கழிச்சு தான் கிடைக்கும் அந்த குழம்பு. அப்படித்தானே? உடனே கிடைச்சிருமா? இரு ஞாயிற்றுக்கிழமை வரட்டும் வறுத்து தரேன், அப்படித்தானே சொல்லுவாங்க. உடனே வருது நமக்கு கையில. வெயிட்ட தூக்க விடுங்க கொஞ்சம். என்னடா அதுங்க பாக்குது, இது வரைக்கும் நமக்காக பேசிட்டு இருந்துச்சு இந்த அம்மா. அப்படியே டெட் அகேன்ஸ்டா நமக்கு. நான் நிஜமா சொல்றேன் பாருங்க, குழந்தைகளை கொஞ்சம் வெயிட்ட தூக்க விடுங்க. வெயிட்ட தூக்க விடுறீங்களா? தூக்குதுங்களா அதுங்க? எந்த குழந்தை வெயிட் தூக்குதோ, தாய் தகப்பன் கையில் இருந்து வெயிட்டை தன் கைக்கு மாத்திக்குதோ, அந்த குழந்தை பெற்றோர்கள் முதிர அவர்களை பார்த்துக் கொள்வார்கள். இது ஒரு ட்ரைனிங். எந்த குழந்தை வெயிட் தூக்கிறவே படாதுன்னு நீங்க தூக்கிட்டு போறீங்களோ, நீங்க போற அளவுக்கு அவங்கள நீங்க தான் பார்த்துக்கணும். அடிபட்டுருச்சா? எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருங்க, சத்தியம் இது, அண்ணா யூனிவர்சிட்டியில எம்எஸ்சி படிக்கிற பையன். அவங்க அம்மா காலையிலேருந்து நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. அவங்க அம்மா 4 வாட்டி சொல்லியிருக்காங்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணுடான்னு. சொல்லவே இல்லைங்க. அவன் என்னமோ எழுதிட்டு இருந்திருக்கான், காலேஜ் புறப்பட்டு போயிட்டான். அவங்க அப்பாவுக்கு அவங்க அம்மா எழுந்திரிச்சு ஃபோன் பண்ணுறதுக்கே 5 மணி நேரம் ஆயிருக்கு. அவங்க அப்பா ஓடி வந்து அந்த பொண்ணை, அந்த ஒய்ஃபை வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. ரெஸ்கியூ பண்ணிட்டு டாக்டர் கிட்ட போனா, இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு வந்திருந்தீங்கன்னா உங்க மனைவியை பார்த்துருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த தகப்பன் என்ன செஞ்சார் தெரியுமா? தன் பையனுடைய படிப்பை நிறுத்திட்டாருங்க. அவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துருக்க வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கிடையாது. கல்வி என்பது என்ன தெரியுமா? தன் பெற்றோர்களையும் இந்த சமூகத்தையும் பார்த்து கொள்ளுகின்ற பொறுப்புக்கு பேர் தாங்க கல்வி. சுயநலமாக பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பெயர் கல்வி அல்ல. என் தாயையும் தகப்பனையும் நான் பார்த்துக் கொள்வேன்னு சொல்றதுக்கு பேர் தாங்க நல்ல பிள்ளை. நம்ம சுயநலமா வளர்த்து விட்டுருக்கோம். அன்றைக்கு சொன்னார் ஒரு மிகப்பெரிய ஆபீசர் சொன்னார், தமிழ்நாட்டின் முதன்மையான ஆபீசர் எனக்கு சொன்னார், முதல்ல எல்லாம் வந்து யாராவது ஒருத்தங்க தான் கெட்டவங்களா இருப்பாங்க, இப்போ தனி மனிதர்கள் எல்லாம் கெட்டவங்களா ஆயிட்டாங்கன்னு. ஏன்? நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நம் குழந்தைக்கு. எங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? நான் படிக்கும்போது, சுல்தானா இந்த தெருவிலேயே யாரும் படிச்சதில்லை, உன்னை படிக்க வச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? உன்னை போல் படிக்காதவர்களுக்கும் சேர்த்துதான் அம்மா நீ படித்திருக்கிறாய்ன்னு சொல்லி வளர்த்தாங்க. ஒரு பிச்சைக்காரன் இருக்கான், உங்க பையன் படிக்க மாட்டேங்கிறான். அந்த பிச்சைக்காரனை கட்டி என்ன சொல்வீங்க? ஜெனரல் டயலாக் என்ன வரும்? படிக்கலனா இப்படிதான் பிச்சை எடுப்பேன். அது நல்ல பேரண்டிங்ல. நல்ல பேரண்டிங் என்ன தெரியுமா? நீ படிச்சுட்டனா இந்த மாதிரி பிச்சைக்காரங்களே இருக்க மாட்டாங்கடா உலகத்துல. இப்படி சொல்லி வளருங்க, பாசிட்டிவா சொல்லி வளருங்க. என் பையன் ஒரு தப்பு காரியம் பண்ணா, ஸ்கூல்ல போட்டிருந்தேன், ஹாஸ்டல்ல அவன் நல்லா வரணுங்கிறதுனால தான் ஹாஸ்டல்ல போட்டேன். அவன் பால்ல சர்க்கரையை கலந்து அவங்க டீச்சர் வாசல்ல ஊத்திட்டான் ராத்திரி 1 மணிக்கு, வழுக்கி விழுட்டோன்னு. அது யாரோ சொல்லிட்டாங்க, எனக்கு ஃபோன் வந்துச்சு, நீங்க பெரிய செலிபிரிட்டியா இருக்கலாம், வாங்க நீங்க ஸ்கூலுக்கு வந்து கூட்டு போங்க உங்க பையன்ட்டாங்க. ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருப்பாங்க இந்த ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ். நான் போய் நடுங்கி போய் நிற்கிறேன். நான் வெங்காய பச்சடி, பிஹெச்டி, தயிர் பச்சடிலாம் படிச்சிருக்கிறேன். ஆனால் என் பிள்ளைனுடைய ஸ்கூல் டீச்சருக்கு முன்னால் நான் ஒன்றுமே கிடையாது, கை கட்டிட்டு தான் நிற்பேன் அவங்க முன்னால். என் குழந்தையை உருவாக்கி தரப்போகின்ற குரு நான் வேற இடத்துல தான் குரு. அங்கே நான் அம்மா கையை கட்டி நின்னேன். கூட்டு போங்க மேடம் உங்கள் பையனை. நான் என்ன பண்ணேன்? பாலை கரைச்சி ஊற்றிருக்கான், வழுக்கி விழட்டோன்னு சொல்லிட்டு என்ன ஆட்டிடியூடு இது?
அவன் செஞ்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் சொன்னேன். அவன் செஞ்சிருக்க மாட்டாங்க. நல்ல பையன். இந்தாங்க கடிதம், படித்து பாருங்க. நிதானிக்கிறேன், நான் படித்து பார்க்குறேன். இங்கிலீஷில் எழுதியிருக்கான். லெட்டர் 10th standard பாய். ஐ எம் a language teacher. பிரமாதமாக எழுதியிருக்கான் சிவா, பிரமாதமாக எழுதியிருக்கான். நான் அவனை பார்க்குறேன், அவன் தப்பு கிப்பு எல்லாம் போயிடுச்சு. டேய் இவ்வளோ சூப்பராக எழுதுறியடான்னு மனசு பொங்குது. நேரம் இல்லை மேடம், அவன் எழுதியிருக்க மாட்டான் மேடம், நீங்கள் எழுதி கையெழுத்து வாங்குறீங்களான்னு கேட்குறேன். அவன் தான் எழுதுனான், அவன் தான் மேடம் எழுதுனான். அப்போ முடிவு பண்ண, டேய் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குடா உன் இங்கிலீஷு, நீ டிராஃப்டிங் சூப்பராக பண்ணுவடா. நீ இந்த இந்த இந்தியாவில் இன்னைக்கு தேவைப்படுகின்ற ஒரு தொழில் அட்வொகேட். உன்கிட்ட லாஜிக் மைண்ட் அண்ட் லாங்குவேஜ் இருக்கு, நீ அட்வொகேட் தான்டான்னு சொல்லிட்டு அப்போ முடிவு பண்ணுங்க. நான் அவனுக்கு 15 வயசு, அவனுடைய சாரி கடிதம் மேல, அப்பாலஜி கடிதம் மேல ஒரு தாய் முடிவு செய்கிறேன். இன்னைக்கு அவன் ஃபைனல் இயர் முடிச்சிருக்கான், BA LLB ஆனர்ஸ். ஆனா ஒன்று நான் அடையாளம் கண்டேன் அவனை, அவன் குற்றத்தில் தான் அடையாளம் கண்டேன். அவன் பயங்கரமா ஃபிக்ஷன் ரைட்டர், நல்லா எழுதுறான். என் லாங்குவேஜ் ஸ்கில் அவனுக்கு வந்திருக்கு, ஆனா தமிழ்ல வரல, இங்கிலீஷ்ல வந்திருக்கு. சரி நான் இங்க நிறுத்துறேன். ஒரு 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 அம்மாவா நான் வந்து அங்க அது சுயநலமா இருந்துட்டேன். ஆனா அவன் தண்ணி பாலில் சக்கரை கலந்து ஊத்தினானே, அதுக்கு நான் ஒண்ணுமே செய்யல, சொல்லலைங்க. அவன் நீ செஞ்சியாப்பான்னு கேட்டேன். ஆமான்னா ஒத்துக்கிட்டான் அவன், ஆமான்னா. ஆனால் அந்த டைமில் அறிவுரை சொன்னால் அவனுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா எல்லா டீச்சரும் திட்டி இருக்காங்க, அப்பாலஜி லெட்டர் எழுதிட்டான். இனிமேல் பார்த்து நடந்துக்கப்பா சொல்லிட்டு வந்துட்டேன். தப்புப்பா பார்த்து நடந்துக்க சொல்லிட்டு வந்துட்டேன். 1.5 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது ரோட்ல. அவனுக்கு ஃபோன் போகுது, அவன் ஓடி வரான். ஓடி வந்து என்னை பார்க்குறான். நான் ஹாஸ்பிட்டலில், கால் இடது காலில் தொங்க போட்டிருக்கு. அம்மா அம்மா எப்படிம்மா விழுந்தீங்க, எப்படிமா அழுகுறான். கட்டி பிடிச்சிட்டு, காலை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறான். நான் 1.5 வருஷம் கழிச்சு சொன்னேங்க, தம்பி இப்போ நீ +2 படிச்சுட்டு 10th படிக்கும்போது அந்த தமிழ் டீச்சர் வாசலில் இந்த சர்க்கரையில் பால் கலந்து ஊற்றுனல்லடா, அது என்னை இங்கே ராயப்பேட்டால வழுக்கி விழ வச்சிருச்சுடான்னு. இவ்வளோதாங்க சொன்னது. நம் குழந்தை ஏதேனும் தவறு செய்தால் அது அவனையோ அவன் விரும்புகின்றவர்களையோ கர்மாவாக வந்து பாதிக்கும் என்பதனை நான் ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு சொல்லி போனேன். நம் குழந்தைகள் நல்ல குழந்தைகள் பெற்றோர்களே. நான் உலகம் சுற்றுகின்றவள். இத்தகைய குழந்தைகள் இந்த இந்தியாவிலேயே தமிழகத்தில் இருப்பது போல் குழந்தைகள் வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது, இந்த உலகத்தில் எந்த நாட்டிலும் கிடையாது. அவ்வளவு நல்ல குழந்தைகள் இவர்கள். அந்த நல்ல குழந்தைகளை வழிபடுத்தக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கு. நாம கெடுத்துடக்கூடாது, அவ்வளவுதான். முட்டை வச்சிருக்கண்டா யாருக்கும் கொடுக்காம சாப்பிட்டுடுன்னு சொல்லாம எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பா, நீயும் பார்த்துக்கப்பா, நீ கூட இருக்கும்போது இன்னொரு ஆள் பசி இல்லாம பார்த்துக்க என்று சொல்லி வளர்க்கின்ற பெற்றோர்கள் நல்ல குழந்தைகளை உருவாக்குகிறார்கள். ஆசிரியர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. டாக்டர்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமாப்பா? நான் ரொம்ப பெருமைப்படுறேன்ப்பா. நல்ல வேளை நான் கெமிஸ்ட்ரி படிக்கல, நல்ல வேளை நான் MBBS போல, நல்லா படிக்கிற புள்ள நான். நல்ல வேளை நான் டீச்சர் ஆயிட்டேன். டீச்சருக்கும் டாக்டரும் ரெண்டுமே நல்ல உயர்ந்த பொறுப்பு தானே. ஆனால் டாக்டரை விட டீச்சர் கொஞ்சம் மேல். ஏன் தெரியுமா? இப்போ என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவ பெரிய ஆளா வந்துட்டானா நான் தைரியமா சொல்லலாம்ல இது என் ஸ்டூடெண்ட்னு. டாக்டர் சொல்ல முடியாது, இது என் பேஷண்ட், டயாலிசிஸ்க்கு என்கிட்ட தான் வருவார், இவருக்கு ஹார்ட் அட்டாக் வரும்போது நான் தான் ஆப்ரேஷன் பண்ணேன். சொல்ல முடியாது இல்லைங்க. ஆசிரியர்களால் சொல்ல முடியும். குழந்தைகளே, உங்களை உருவாக்குகின்ற ஆசிரியர்கள் இவர்கள். நான் இந்த பெற்றோர்களின் சார்பில் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு போகிறேன். இந்த எக்ஸ்ட்ரா மார்க் என்கின்ற அந்த சொல்லின் மீது எனக்கு ஒரு மாபெரும் பற்றுதல் உண்டு. இதுவே ஃபர்ஸ்ட் மார்க்னு வச்சிருந்தா வந்திருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்னு வச்சிருந்தா வந்திருக்க மாட்டேன். எக்ஸ்ட்ரா மார்க்னு வச்சதுனால தான் வந்தேன். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு ஒரு 5 வருஷமா இந்த தமிழக குழந்தைகளுக்கு தெரியும். கைத்தட்டி காட்டி கொடுத்துறாத. ஏன்னா கைத்தட்டுறது எதுவுமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது கிடையாது. வாங்காது தான் இப்ப கைத்தட்டிரு. ஏன் எனக்கு பிடிக்காதுங்கிறத சொல்றேன்.
ஜெயிக்கணுங்கிறத சொல்லித்தர. ஏனென்றால் என்னுடைய நோக்கம் பணம் அல்ல, என் நோக்கம் கல்வியும் சுயமரியாதையும் தான். எந்த ஒரு பெண், எந்த ஒரு ஆண் கல்வியையும் சுயமரியாதையும் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு பணம், புகழ், செல்வாக்கு, பயணம் எல்லாம் வந்து சேரும். இந்த இரண்டையும் எப்படி நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் எக்ஸ்ட்ரா மார்க்ங்கிற வார்த்தையோட வந்திருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் மார்க் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குல்ல, அது ஒரு நோய் தான். அது அதான் வாங்குற புள்ள இல்ல, அந்த கான்செப்ட். இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களுக்கு அந்த நோய் பிடிச்சிரும். அது எப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைய நீங்க பார்த்திருக்கீங்களா? உங்க வீட்டில் இருக்குதா? இருந்தா தான் வந்திருக்க மாட்டீங்களே. இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதுக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. அதுக்கு எக்ஸாமினேஷன் ஹால்ல சொல்லும், உள்ள போகும்போது சொல்லும், எல்லாம் கம்முன்னு தான் உள்ள போவோம். அது மட்டும் சொல்லும், ஒண்ணுமே படிக்கலப்பா, பயமா இருக்குப்பா. ஒண்ணுமே படிக்காம தான் நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறியா? உண்மையிலேயே நீ பயப்படுறியா நீ? அப்ப நான் நம்பி இருக்கேன்ப்பா. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளை ஒண்ணுமே படிக்கலங்கிறதுனால நம்ம படிக்கவே இல்லையே, நம்ம பட்டொலி வீசி பறக்க போறோம்னு நம்பி ஃபெயில் ஆகி போயிருக்கேன் நான். இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதுல எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதா? இதுல இன்னொரு பிரச்சனை இருக்குது. இந்த டீச்சர்ஸ் இருக்கிறீங்கல்ல, இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைகளை நீங்க கொஞ்சற மாதிரி அவங்க அப்பா ஆத்தா கூட கொஞ்ச மாட்டாங்க. அப்படி ஒரு கொஞ்சல் அவங்கள. அதுவே செகண்ட் ஃபெயில் ஆகிற பிள்ளை, செகண்ட் மார்க் வாங்குற பிள்ளைலாம் அவ்வளவு பெருமதியே கிடையாது. இதுல என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த 98ன்னு சொல்லிட்டு நீங்க போடுவீங்க மார்க், அப்போ மட்டும் அது என்னன்னு தெரியல, உங்களுக்கு அவ்வளவு அழகான கையெழுத்து வந்து சேரும். 98 அப்படின்னு அது ஒரு வி வி குட். எங்க அப்பா 98 வாங்கிட்டே ஒன்னு அழும், பார்த்திருக்கீங்களா? அது அழுமா? அது பக்கத்தில் ஒன்று உட்காந்துருக்கேன், என் கிளாஸ்ல தான். அது 2 தான் வாங்கியிருக்கோம். சிரிச்சிட்டு இருக்கோம். இது அழுதுகிட்டு சொல்லும். என்ன பண்றது, வீட்டில் எப்படி போய் காட்டுறது இந்த பேப்பரை? ஏன் இது 2 98 வாங்கியிருக்கிற மீதி 2 எங்கன்னு எங்க அப்பா அடிப்பார். என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. இந்த லூசுக்கு என்ன தெரியலன்னா, அந்த லூசுக்கும் என்ன தெரியலன்னா, அது 98 வாங்கிட்டு அழக்கூடாதுன்னு அதுக்கும் தெரியல, இது 2 வாங்கிட்டு சிரிக்க கூடாதுன்னு இதுக்கும் தெரியல. நம்ம கல்வி முறை அப்படி இருக்கு. இந்த கல்வி முறைக்குள்ள இருந்துதான் குழந்தைகளை நம்ம ஜெயிக்கணும். நான் வந்தது ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குற குழந்தைக்கு பிரைஸ் கொடுக்கறதுக்காக இல்ல, அந்த பிரைஸ் கொடுக்கறத வேடிக்கை பார்க்க வந்திருக்க பாரு, உனக்காக தான் பேச வந்திருக்கு. ஏன் அவளுக்கு பிரைஸ் கொடுக்கறாங்கங்கிற உண்மையை சொல்ல வந்திருக்கேன். எல்லா விஷயங்களுக்கும் குழந்தைகளே மற்றொரு பக்கம் உண்டு, மற்றொரு பக்கம் உண்டு. நம்ம எல்லாருமே அந்த மற்ற பக்கத்தை பார்க்க தொடங்கினால், நீங்களும் ஒரு மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் உண்பதற்கு மதிய உணவு கூட இல்லாமல் சத்துணவு சாப்பிட்டு வருடத்திற்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த ஊதியம், பள்ளிக்கூடத்திற்கு கட்டக்கூடிய ஃபீஸ், அது இல்லாமல் ஸ்காலர்ஷிப்ல படிச்சு வந்த பிள்ளைனா. ஆனால் எல்லா விஷயங்களுக்கும் இன்னொரு பக்கம் இருக்கிறது என்று தெரிந்து கொண்ட பிறகு நான் ஜெயிக்க தொடங்கினேன். அந்த இன்னொரு பக்கம் என்னங்கிறத உனக்கு சொல்லிட்டு போயிடுறேன். எல்லாம் இவங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கிறேன். வரேன் உங்ககிட்ட, இந்த குழந்தைங்கிட்ட முதல்ல பேசிடுறேன். இன்னொரு பக்கங்கிறது என்ன தெரியுமா? எது பேசினாலும், என்ன விஷயம் பேசினாலும், நோ டு ரீட் இன் பிட்வீன் லைன்ஸ். ஒரு வாக்கியத்திற்கும் இன்னொரு வாக்கியத்திற்கும் நடுவில் கேப் இருக்குல்ல, அந்த கேப்பும் நிறைய பொருள்களால் ஃபில்அப் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேனா? இப்போ எனக்கு எதுக்கு ஆச்சு ஒரு துணியை போத்துனாங்க?
நினைச்சு பாத்தியா? எதுக்கு போத்துறாங்க? மரியாதை. வெரி குட், அங்கேயே நில்லு. நான் ஏற்கனவே ட்ரெஸ் போட்டிருக்கேன், நான் ட்ரெஸ் போட்டிருக்கிறதே மரியாதை தான். அப்ப என்னத்துக்காக இன்னொரு ஒரு ட்ரெஸ் அது மேல போட்டாங்க தெரியுமா? குழந்தைகளே, நம் நாட்டின் வரலாறை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இன்னொரு பக்கம் இருக்கு, என் மீது ஆடை போர்த்தப்பட்டதற்கு இன்னொரு பக்கம் இருக்கு. ஏனென்றால் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, முக்கியமாக பெண்களுக்கு மேலாடை அணிகின்ற உரிமை இந்த தேசத்தில் இல்லாமல் இருந்தது. மேலாடை போடணும்னா டாக்ஸ் கட்டணும், பிளவுஸ் போடணும்னா டாக்ஸ் கட்டணும். மேல்சிலை இயக்கம் தந்தை பெரியார் கொண்டு வந்தார். அப்படி என்றால் ஆடை அணிவது என்பது மரியாதைக்கு உரியது, ஆடை இல்லாமல் இருப்பது என்பது அவமரியாதைக்குரியது. உன்னை நாங்கள் மரியாதை செய்கிறோம் என்று சொல்லி அந்த துணியை என் மீது போர்த்துகிறார்கள். ஒரு மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, பெண் குழந்தைகள், ஆம்பளை பிள்ளைங்கள தான் ஆடை அணிந்து உடலை மறைப்பது என்பது மரியாதைக்குரியது. அந்த உடலில் ஆடை இல்லாமல் அரைகுறையாக அலைவது மரியாதையற்ற செயல் என்பதனை சொல்லாமல் சொல்கிறார்கள் இந்த பெரியவர்கள். எல்லா விஷயத்துக்கும் இன்னொரு பக்கம் இருக்கு குழந்தைகளை. அந்த இன்னொரு பக்கம் என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுனால சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அந்த மார்க் வாங்குற குழந்தைகளை பத்தி நான் சொன்னேன்ல. இப்போ உங்க எல்லார்கிட்டையும் கேட்கிறேன், எத்தனை பிள்ளைகளுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் மார்க் நான் சொல்லி கொடுத்துருவேன். இப்போ எப்படி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதுன்னு, எத்தனை பிள்ளைங்களுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்? அப்ப செகண்ட் மார்க் யார் வாங்குறது? எல்லாரும் கை தூக்குது. சரி, இப்போ நான் சொல்றேன் பாரு. இப்போ 1 2 கூட கை விட்டுட்டு இருந்தல்ல, எல்லாரும் சேர்ந்து நான் பேசுற புரியுதா கண்ணா? புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். அதாவது இந்த வயசுல சில வார்த்தைகள் இந்த அம்மா சொல்றது புரியலனாலும் வாங்கி வச்சுக்கோ. எந்த நீ வளர வளர அதன் அர்த்தம் புரிய தொடங்கும். விதைதான் நான் தூவுற, விதைத்தவள் தூங்கலாம், விதைகள் தூங்காது, அது முளைக்கும். கவனமா கேட்டுக்கோ நான் சொல்றத. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு சொன்னா எல்லாரும் கை தூக்குனீங்கல்ல, இன்னொரு ஒரு கேட்டகரியை நான் சொல்றேன். யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்களோ அவங்களெல்லாம் எத்தனை பேருக்கு ஜெயிக்கணும்? எவ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருந்தாலும் அவங்கள ஜெயிக்கணும். இப்போ 2 கேள்வியும் கேட்கிறேன். எத்தனை பேருக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்? எத்தனை பேருக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்கள ஜெயிக்கணும்? சில பேருக்கு புரியுது, சில பேருக்கு புரியல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க குழந்தைகளே, கல்வி என்பது எது பேசுகிறார்களோ, எது எழுதப்பட்டிருக்கிறதோ அதை புரிந்து கொள்வதற்கான சக்தியை, புரிந்து கொள்வதற்கான ஆற்றலை மேம்படுத்துவதற்கு பெயர் தான் கல்வி. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சில விஷயங்கள் புரிஞ்சிருச்சுன்னா அவளை செகண்ட் ஸ்டாண்டர்ட்க்கு அனுப்பிடுவோம். செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல நான் சொல்றது அந்த குழந்தை புரிஞ்சுக்கிருச்சுன்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட்க்கு அனுப்ப. ப்ரமோஷன்ங்கிறது வேற எதுவுமே இல்லை, புரிந்து கொள்ளுகின்ற சக்தியை மேம்படுத்துவது. புரிந்து கொள்ளுகின்ற சக்தியை நீ மேம்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உன் கவனம் மிக சிறப்பாக இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களை எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்றேன். ஜெயிக்கிறதுனா என்னன்னு சொல்றேன். இந்த எக்ஸ்ட்ரா மார்க் இருக்குல்ல, அந்த எக்ஸ்ட்ரா மார்க் எப்படி வாங்குறதுன்னு சொல்றேன். இப்போ இந்த 98 மார்க் வாங்கி இருக்கிறாள் அந்த பொண்ணு இருக்கால, அவளை நீ பார்த்தனா அவகிட்ட ஒரு சின்ன ஒரு கர்வம் இருக்கும், ஒரு சின்ன கர்வம் இருக்கும், ஒரு மாதிரி இருப்பா. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அவளை ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணேன். ஒரு நாள் ஒன்று நினச்சிக்க, என்னால் 98லாம் வாங்க முடியாது. ஏன் தெரியுமா? இந்த 98 மார்க் வாங்குறதுங்கிறது மரம் ஏறுற மாதிரி. நான் மீன், நான் எப்படி மரம் ஏறுவேன்? நான் எதுக்கு மரம் ஏறணும்? கடலில் போடு, நீந்தி காட்டுறேன். என் மார்க் 75 80 தான். ஆனாலும் 98 வாங்குறவளை நான் ஜெயிக்கணும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இன்னைக்கு உனக்கு சொல்லித்தரேன். 98 மார்க் வாங்குறவளை ஜெயிக்கிறது நான் எப்படி தெரியுமா? இந்த டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, திங்கக்கிழமை எனக்கு திங்கக்கிழமைன்னு சொல்றதுல ஒரே ஒரு சந்தோஷம், திங்கக்கிழமை இல்ல, அது ஒரு சந்தோஷம்தான்.
அன்னைக்கு மட்டும் நல்ல காட்டன் புடவை கட்டிக்கிட்டு டீச்சர்ஸ் வருவாங்க, பார்த்திருக்கியா? கிளாஸ்க்கு வருவாங்க. நம்ம வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை, புதன்கிழமை எழுதின எல்லா டெஸ்ட்டுக்குமான பேப்பரு அந்த திங்கக்கிழமை தான் கொடுப்பாங்க. எக்ஸாம் எழுதும்போது கூட அவ்வளோ பயமாக இருக்காது. இந்த பேப்பரை கொடுப்பாங்க டீச்சர். நல்ல டீச்சராக இருந்தால் மாலதி, காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருவாங்க. என்ன மாதிரி நல்ல டீச்சராக இருந்தால் மாலதி 42, காயத்ரி 63, கமலா 12 அப்படி சொல்லி கொடுப்போம். என்ன மாதிரி டீச்சராக இருந்தா நீ என்ன பண்ண, இந்த 98 மார்க் வாங்குறவள பாரு. அவள் மார்க் வாங்கிட்டு அப்படி நிற்பா, உட்கார மாட்டான். கை தட்டணும்ல, நாமளும் சூடு சொரணம் எதுவும் இல்லாமல் அவள் உட்கார்ற வரைக்கும் கை தட்டிக்கிட்டே இருப்போம். அடுத்து நம்ம பேப்பர் வரும். வா இந்தா எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிற? சும்மா சொல்லு. ஒரு 40 இவ்வளோ மார்க் மேடம் சொல்கிறேன். இவ்வளோ மார்க்கா? ஒரு 38, ஒரு 12, 19, 22 எது வேணாலும் இருந்துக்க, ஃபெயில் தான். சரியா? இருந்துக்க, பரவாயில்ல. 98 ஜெயிக்கிறதுக்கு இப்ப இந்த அம்மா, இந்த டீச்சர் உனக்கு சொல்லி தர போற. இதை மட்டும் என் குழந்தையே, நீ உயிரோடு இருக்கின்ற வரைக்கும், கற்றல் என்பதனை சாத்தியமாகின்ற வரைக்கும், வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டும் என்று முடிவு செய்கின்ற வரைக்கும் நான் சொல்லுகின்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காத. டெஸ்ட் எழுதுறல்ல, எக்ஸாமினேஷன் வருதுல்ல, என்ன பண்ணுனா வீட்டில் போய் அந்த பேப்பரை மட்டும் பார்த்துக்கோ. 28 வாங்கியிருக்க. உனக்கு அதே டீச்சர் தான், அவளுக்கு அதே டீச்சர் தான். அது 98 வாங்குது, நீ 28 வாங்குற. முடிவு பண்ணு, 30 மார்க் வாங்கணும்னு முடிவு பண்ணு. அதுதான் அவர் சொன்னார். பேசும்போது அவர் சொன்னார். அவர் என்ன சொன்னாருங்கிறத சொல்றேன். 28 மார்க் வாங்குற நீ அடுத்த டெஸ்ட்ல 30 வாங்கு, ஃபெயில் தான் பரவாயில்ல, 30 வாங்கு. அடுத்த டெஸ்ட்ல 32 வாங்கு, ஃபெயில் தான் பரவாயில்ல, 32 வாங்கு. ஒருவேளை நீ 32 வாங்கும் போது உன் கிளாஸ்ல அந்த 98 இருக்குல்ல, அது 96 வாங்கியிருக்கும். அப்பவும் அதான் கிளாஸ் ஃபர்ஸ்ட்னு வச்சுக்கோயே. ஆனா ஜெயிக்கிற பிள்ளை நானு, ஜெயிக்கிற ஆளு நானு. நான் சொல்றேன், 98ல இருந்து 96 அவ தோக்குறா, 28ல இருந்து 32 நீ ஜெயிக்கிற. ஜெயிக்கிறதுங்கிறது வேற எதுவும் இல்லை குழந்தைகளே, ப்ரோக்ரஸ் தான். ஷோ ப்ரோக்ரஸ். இந்த அம்மா அப்பாக்கெல்லாம் அவங்க ரியலி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. சத்தியமா சொல்றேன், நம்ம விஷயத்துல அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. பாஸ் ஆனா சந்தோஷப்படுவாங்க, ஃபெயில் ஆனா வருத்தப்படுவாங்க. அந்த வருத்தத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம தவிப்பாங்க. அதுல சில டைம்ல நம்ம காயப்பட்டுருவோம். அவ்வளவுதான். ஜெயிக்கணும்னு முடிவு செஞ்சனா உன்னை நீயே ஜெயிச்சுட்டே வா. இப்போ நான் இங்க வரணும்னு சொல்லிட்டு 2 மாசமா காத்துட்டு இருக்கிறாங்க சிவா. எப்படியாவது வந்து என் குழந்தைகளுக்கு மேடம் பேசுங்க. இப்போ அவருடைய மனசுல ஏற்கனவே நான் நல்லா பேசுவேங்கிற ஒரு விஷயம் பதிஞ்சு இருக்கு. அந்த பதிவை நான் என்ன பண்ணணும் தெரியுமா? இங்க பேசும்போது நான் ஒரு 30 மார்க் அவர் மனசுல வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்பீக்கரா நான் ஒரு 2 மார்க்காவது அதிகம் வாங்கிட்டு போயிருந்தேன். அவ்வளவுதான். ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளவுதான். குறைஞ்சிடக்கூடாது. உன்னுடைய டெஸ்ட் மார்க்கோ உன்னுடைய வாழ்க்கையினுடைய உயர்வோ ஒருபோதும் பின்னால போவாதே. ஏனென்றால் வயது நாள் எல்லாம் முன்னாலதான் போயிட்டு இருக்கே தவிர பின்னால போகாது. லைஃப் இஸ் an one time opportunity. ஒரு முறைதான் வாழ்க்கை வரும், இன்னொரு முறை வாழ்க்கை அதே வாழ்க்கை வராது. இன்னைக்கு என்ன தேதி? 30 நவம்பர் மாதம். இப்ப என்ன டைம்? 6:50. நான் சொல்லட்டுமா, இந்த ஹால்ல நீ வந்து உட்காரும் பொழுது, இந்த ஆடிட்டோரியம்ல, ஓபன் ஆடிட்டோரியம்ல நீ வந்து உட்காரும் பொழுது எவ்வளவு டைம்? 4 o'clock. 4 o'clock உட்காந்தியா? 4:30யா? ஏன் ராகமா சொல்ற? 4:30 உட்கார்ந்தல்ல. உன் லைஃப்ல மறுபடியும் இந்த 4:30 வந்து உட்காரும் போது எந்த சேர்ல உட்காருதுன்னு, பக்கத்துல உட்காருதுன்னு, யார் யார் பக்கத்துல எல்லாம் உட்காருதுன்னு முடிவு பண்ணி ஒரு மாதிரி செட்டில் ஆகி உட்கார்ந்தல்ல, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உன் லைஃப்ல மறுபடியும் வராது. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். மறுபடியும் அந்த நேரத்தை உன்னால் சந்தித்து விடவே முடியாது.
லைஃப் ஒரு டைம்க்கு தான் வரும். அந்த டைம்ல என்ன இருக்குதோ அதை சரியாக புரிந்து கொள்வது நம்மில் பல பேருக்கு இந்த வித்தை தெரிவதே இல்லை. இந்த உலகத்திலேயே பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா ஐயா? நம்ம எல்லாருமே சந்தோஷப்படலாம். ரொம்ப சந்தோஷப்படுறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, உயிரோட இருக்கிறோம் எல்லாரும். எவ்வளவு பெரிய விஷயம் இது. கொரோனால சாவலிங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அல வந்தது, செகண்ட் அல வந்தது, தேர்ட் அல வந்தது, எத்தனையோ பேர் இறந்தாங்க. நம்ம இறக்காம இருக்கிறோமே, எவ்வளவு பெரிய விஷயம் அது. கொண்டாட வேண்டுமா இல்லையா? எத்தனையோ பேருக்கு கல்யாணம் ஆகல, எத்தனையோ பேருக்கு கல்யாணம் ஆனாலும் குழந்தை பிறக்கல, எத்தனை பேருக்கோ குழந்தை பிறந்தாலும் இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கவே இல்லை. உங்கள் வீட்டில் பிறந்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இது கொண்டாடப்பட வேண்டியதே இல்லையா? இந்த கிளாஸ் எடுக்கிறதுல, ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுல எவ்வளோ கஷ்டங்கிறது நான் அப்படிதான் எடுத்தேன். நீங்களாம் நினைக்கிறீங்களா இதுங்க பாவம்னு? ஆன்லைன் கிளாஸில் am I audible am I audible am I audible சொல்லி சாப்பிட்டதெல்லாம் கரைஞ்சி போய் முன்னால் உட்காருவோம். குட் மார்னிங் கேர்ள்ஸ் ஒன்று சொல்லணும், குட் மார்னிங் திருப்பி அவ சொல்லிட்டோம் இவ சொல்லிட்டோன்னு கம்முன்னு இருக்கும். ஆன் பண்ண சொல்லுங்களேன் இதை, கேமராவை. மேம் கேமரா ஆன் பண்ணால் கிளாஸ் கேட்க மாட்டேங்குது மேம். சரி ஒழிஞ்சு போ, கிளாஸ் ஆகுது கேளு. எனி டவுட் அண்டர்ஸ்டாண்ட்? கம்முன்னு இருப்பா. ஃபியூனரல்ல இருக்கிற மாதிரியே இருப்பா. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? வைத்தால கத்துவோங்க அந்த படத்தை பார்த்து, அந்த ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டு. இதுல வேற இந்த மாதிரி ஆட்கள் 100% ரிசல்ட் கொடு, 100% ரிசல்ட் கொடு, 100% ரிசல்ட் கொடு. ஒருத்தையும் ஃபெயில் ஆகாம பார்த்துக்கிட்டு, அவளை காப்பி அடிக்க விடாம, அவளை தூக்க கலக்கத்துல பாடம் நடத்தி, அவளை முழிக்க வச்சு. உண்மையா சொல்ற, நீங்க டீச்சர்ஸ் எல்லாருமே கோஆபரேட் பண்ணாங்களா இல்லையான்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா அவங்க எல்லாருக்குமே கரெக்டா நீங்க சம்பளம் கொடுத்துருப்பீங்கன்னு மட்டும் நான் நம்புறேன். நல்ல சம்பளமா கொடுங்க டீச்சர்ஸ்க்கு. கைத்தட்டுகின்றவர்கள் டீச்சர்ஸ். சில நேரங்களில் நமக்கான ஊதியம் என்பது பணத்தால் அல்ல, நமக்கான அங்கீகாரத்தால் விளைகிறது. அந்த அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடியவர்களை நான் வெகுவாக பாராட்டுகிறேன். குழந்தைகளே, உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கிறது. இந்த வாழ்க்கை எப்படி சந்திக்கிறதுன்னு மட்டும் நான் சொல்றேன். எதுவுமே நம்மிடம் இருந்துதான் தோன்ற வேண்டுமே தவிர அடுத்தவர்களிடம் இருந்து இல்லை. என்னதான் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், உனக்கு புரியணுமே. உன் வாழ்க்கையில் சரி, நான் இன்றிலிருந்து 2 மார்க்காவது அதிகப்படுத்தி நான் வாங்குவேன், ப்ராக்ரஸ் காட்டுவேன். ப்ராக்ரஸ் காட்டுறதுக்கு பேர் தான் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். உன் மனசுல தோணணுமே, இன்றிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில நான் எவ்வளவு ஃபெயில் ஆனேனோ, எவ்வளவு கஷ்டப்பட்டேனோ, எவ்வளவு படிக்காம இருந்தேனோ, எவ்வளவு ஒழுங்கினமாக இருந்தேனோ, இதோ இந்த வினாடியிலிருந்து என் வாழ்க்கையின் பொறுப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய குழந்தை ஜெயிக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உறுதிப்பாட்டை நான் இறைவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். என் 10வது வயதில் நான் எடுத்தேன். 10வது வயசுல நான் எடுத்தேங்க. நான் 10 வயசு வரைக்கும் ரொம்ப அநியாயமான ஒரு மைண்ட் செட்ல தான் நான் இருந்தேன். ரொம்ப திமிர், எனக்கே நல்லா தெரியும் திமிர். எங்க அம்மா என்ன ரொம்ப கடுமையா நடத்துவாங்க. நான் படிக்கணும்ட்டு கடுமையா நடத்துவாங்க. மேத்ஸ் டீச்சர் கிட்ட கொண்டாந்து விடுவாங்கங்க. தோலை உரிச்சிருங்க, நான் வீட்டில் மிளகா பொடி போட்டுக்கிறேன், கண்ணை மட்டும் விட்டுருங்க. நான் ஒரு நாள் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், ஏன் கண்ணை மட்டும் விட சொல்கிற, அதையும் நோண்ட சொல்கிறது? எங்கள் அம்மா என்ன தெரியும் சொல்லிச்சு பதில்? ஆசைப்பார், உனக்கு படிக்கிறதுக்கு தான் விட்டு வச்சிருக்குது, அதை விடவே விடாதுங்க. எனக்கு கொடுக்குற ஆகப்பெரிய தண்டனையே ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறது தான். இன்னைக்கு சொல்லி பாருங்களேன், தண்டனையை திரும்பி திரும்பி அதே தப்பை செய்யும். ஹை இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக விட மாட்டாங்க, ஹை இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக விட மாட்டாங்க. நான் பயந்து போயிருக்கேன். ஏன் தெரியுமா? கல்வி என்கின்ற ஒன்றை மட்டும் கையகப்படுத்தவில்லை என்றால் நானும் என் தெருவில் வாழக்கூடிய மிக வறுமைக்குட்பட்டு பசியால் வாடி மருத்துவத்திற்கும் பணம் இல்லாமல் மரியாதை இல்லாமல் நடத்தப்படுகின்ற பெண்களைப் போல நான் தோற்று விடுவேனோ என்ற பயந்துதான் குழந்தைகளை நான் படித்தேன். அந்த பயம் எனக்கு இருந்தது. கல்வி என்கின்ற ஒன்றை மட்டும் கையகப்படுத்திக் கொண்டால் இந்த உலகத்தை நாம் ஜெயிக்கலாம்.
தோற்று போனால் அடுத்தவர்கள் சொல்லுவது போல் நாம் வாழ வேண்டும். ஜெயித்து விட்டால் என் வாழ்க்கையை நானே தீர்மானிக்கலாம் என்கின்ற உண்மை எனக்கு தெரிந்த போது நான் படிக்க தொடங்கினேன். டீச்சருங்கெல்லாம் சொல்றாங்கிறதுனால இல்ல, எனக்கு இங்க நல்ல டீச்சர்ஸ், எனக்கு சில டீச்சர்ஸ் சுமாரா தான் கிடைச்சாங்க. ஒரு டீச்சர் இருப்பாங்க, கெமிஸ்ட்ரி டீச்சர். எனக்கு உங்களுக்கு இருக்கிறாங்களா? ஏன் டீச்சர் மாதிரி இருக்க மாட்டாங்க, நல்ல டீச்சரா இருப்பாங்க. என்னை பார்த்த உடனே அந்த டீச்சர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உருப்பட மாட்டானா? என்ன செய்யறது, அழகா வேற இருக்கும் அந்த அம்மா. பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. ஸ்மார்ட்டா பியூட்டிஃபுல்லா இருக்கிற ஆட்களை பார்த்தா டக்குன்னு திட்ட தோணாதுல்ல. இப்படி பார்ப்பேன், ஹோப்லெஸ், உருப்பட மாட்டேன். கபடி போயிட்டு வந்தியா? கபடி போயிட்டு வந்துட்டேன் நான். எனக்கு கபடி ஏன் தெரியுமா பிடிக்கும்? நான் கபடி விளையாடுவேன் சார். அத்லெட்டிக் நான் ஆக்சுவலா 182 சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன். நான் +2ல பார்த்த ஒரு சிறுவன், என்னை போலவே சிறுவன். நான் ஏர்போர்ட்ல இருந்து வெளியில வர, ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சவங்க 2 பேரும். உன்னுடைய ஒரு பேச்சை கேட்டேன் பர்வீன், உன் நம்பர் எப்படியோ எடுத்துட்டேன், நான் உன்னை பார்க்கணுமே. அப்ப மணி 10:30 ராத்திரி. பார்க்கலாமே நான், ஏன்னா நான் வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் இருந்தேன். 10:45 எனக்கு ஃப்ளைட்டு. 11:30 மணிக்கு நான் சென்னையில் வந்து இறங்குவேன். நான் சொன்னேன், நான் வந்து ஏர்போர்ட்டில் இருக்கேன், 11:30 மணி ஆகும் நான் சென்னை வரதுக்கு. சரி, நான் வந்து உன்னை ரிசீவ் பண்ணிக்கிறேன். நான் இல்லைங்க, இதுக்கு சொல்லிட்டேன், டிரைவருக்கு சொல்லிட்டவர், நான் வந்து ரிசீவ் ப்ளீஸ் அப்படி. ஓகே குட், என் பேச்சுக்கு நீ தர்ற ஃபீஸ், வா கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணு. எனக்கு என்ன, வா. வந்துட்டாருங்க. ஆனா எப்படி வந்தாரு தெரியுமா? ஆடி கார்ல வந்தாருங்க. அவன் ஆடி கார்ல வந்து இறங்கி, பர்வீன் அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய தொழிலதிபராக இருக்கிறான், ரொம்ப பெருமை பர்வீன். நாங்க இப்படி சந்திக்கணும். இன்னும் 25 ஆண்டுகள் கழித்து இந்த பள்ளிக்கூடத்தில் சந்திக்கக்கூடிய பிள்ளைகள் யாரையேனும் 25 ஆண்டுகள் கழித்து சந்தித்தால், இத்தகைய ஒரு பெரிய ஸ்கூலுக்கு ஓனராவோ, பெரிய மந்திரியாவோ, பெரிய ஜட்ஜாவோ, பெரிய பேராசிரியராவோ, பெரிய டாக்டராவோ, ஒரு IPS IAS அதிகாரியாகவோ, இந்த உலகத்திற்கு மிக முக்கியமான பணியை செய்யக்கூடியவர்களாக ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளுங்கள். மற்ற 2-3 பேரை சந்தித்தேன். ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்டெண்டரா இருக்கிறாங்க ஒருத்தங்க, அதே +2, நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். அதே ஒரு அட்டெண்டரா ஒருத்தரை சந்திக்கிறேன், ஆடி கார்ல ஒருத்தரை சந்திக்கிறேன். எங்க அம்மா வரும்போது சொன்னாங்க, அம்மா காய்கறி தீந்து போச்சுமா, வரும்மா. ஏம்மா மார்க்கெட்ல வண்டியை நிறுத்து, இப்படி அது வாங்கிட்டு வந்துருப்பாப்பா, காலையில சோறு கட்டணும்ல. இறங்கி வெங்காயம் வாங்குறதுக்காக நிற்கிற அந்த வெங்காயத்தை நிறுத்துற பெண் என்னுடன் +2 படித்த பெண். அவளையும் பார்க்கிறேன். சிந்தாதிரிப்பேட்டையில கருவாடு விற்கிறாள் என்னுடன் படித்த +1 படித்த பிள்ளை, அவளையும் பார்க்கிறேன். எல்லோருக்கும் வாய்ப்பு இயற்கை கொடுத்தது தானே. யார் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதை வைத்துத்தான் இந்த உலகம். எங்க போட்ஸ்வானாங்கிறது எவ்வளவு சவுத் ஆப்பிரிக்கால இருக்குங்க, பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க, ரொம்ப நல்ல ஒரு சூழலுங்க. அங்க சவுதி அரேபியா சூப்பர் இடங்க. அங்கெல்லாம் தன்னுடைய வேலைகளை செய்து இயற்கை தன்னை அழைத்து கொண்டு செல்வதற்கு முன்னால் இவ்வளவு பெரிய கட்டடத்தை ஏற்படுத்தி ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் படிப்பதற்கான ஒரு ஏற்பாடு செய்துவிட்டு போனாரே மணி என்கின்ற ஒரு உயிர். வாய்ப்புகள் உலகத்தில் எல்லோருக்கும் தான் கிடைக்கிறது. யார் அதை பயன்படுத்துகிறார்கள்? உலகத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய வசதிக்கு வேறு எந்த வேலைகளை கூட செய்யலாம், புகழ் பெறலாம், நிறைய பணம் சம்பாதிக்கலாம். இப்படி ஒரு ரிமோட் ஏரியால இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு செக்ரட்டரியா வந்து காலையும் மாலையுமாக வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இட்ஸ் a choice. வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதை வைத்துதான் குழந்தைகளை உலகத்தில் உயர்வும் தாழ்வும். நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், சோகம் ஆகாதீங்க.
ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க சோகம் ஆகிறீங்க என்றால் அதற்கு நீங்கள் அடிமையாகிறீர்கள் என்ற அர்த்தம். எந்த விஷயத்துக்கும் சோகமாகாத. கண்ணீரை உப்பு தண்ணி தான் வெளியேற்றணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா இப்படி வெளியேற்றாத, இப்படி வெளியேத்து, இங்கிருந்து வெளியேத்து. ஏன் இங்கிருந்து வெளியேற்றுற? பொம்பளை பிள்ளை அழக்கூடாதுங்க. ஆம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு வசம் இருக்கு. ஏன்டா அழுவுற பொம்பளை பிள்ளை மாதிரி? ஏன் அவனுங்களுக்கு அழுகிய வராதா? அழுதா பொம்பளையா? அப்படி என்றால் அந்த வசையை நாம் என்ன செய்வது? முனுக்குன்னா உடனே அழுகின்ற குழந்தை. பாரதி சொல்கிறான், என் குழந்தைகளே, தேம்பி அழும் குழந்தை நொண்டி நீ திடம் கொண்டு போராடு பாப்பா. போராடு. போராட்டங்கிறது என்ன தெரியுமா? யாரையும் திட்டுறதில்லை, ஜெயிச்சு காட்டுறது, படிச்சு காட்டுறது, புரிஞ்சுக்கிறது. இன்னைக்கு நான் ஃப்ளைட்ல இருந்து வந்ததுல இருந்து இங்க அடங்குற வரைக்கும் நான் ஒரு புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு அந்த புத்தகத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் வாசிப்பது என்பது என்னுடைய பொழுதுபோக்கு. ஆனால் அந்த பொழுதுபோக்கு தான் எனக்கு பணத்தையும் பயணத்தையும் புகழையும் செல்வாக்கையும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தையும் தருகிறது. பொழுதுபோக்கு அப்படி மாற்றிக்கொள். இந்த உலகம் உனக்கு வாய்ப்புகளை வழங்குகின்ற பொழுது என் குழந்தைகளை அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். நான் எப்பவுமே எக்ஸ்ட்ரா மார்க் பற்றி சொல்லும் போது ஒரு விஷயத்தை சொல்லுவேன். நான் இந்த குழந்தைகளுக்காக பேசிக் கொண்டிருப்பது பெற்றோர்களே உங்கள் சார்பில் தான். நீங்கள் சொன்னால் அவர்கள் என்னவாக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ உங்கள் குழந்தை உங்கள் வீட்டிற்கு வருகின்ற பொழுது அதுவாக வந்து சேரும் என்பதற்காக அந்த குழந்தைகளிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் 2 பேரை மட்டும் நம்பாத. +2 முடிக்கிற வரைக்கும், காலேஜ் போனாலும் அதுதான். 2 பேரை மட்டும் நம்பாத. ஒருத்தவங்க உன் இடதுபுறத்தில் உட்காந்துருக்காங்க, ஒருத்தவங்க உன் வலதுபுறத்தில் உட்காந்துருக்காங்க. இந்த 2 தான் வாழ்க்கையை சீரழிக்கும். ஏன்னா அதுக்கு ஒன்றும் தெரியாது. தெரியாத ஒரு விஷயத்த நம்ம மண்டையில் போட்டுக்கிட்டே இருக்கோம். புரியுதா? யார்கிட்ட தெரியுமா டவுட் கேட்கணும்? அதுகிட்ட இல்லை, டீச்சர்கிட்ட கேளு. டீச்சர்கிட்ட கேளு. இன்டென்ஷன் தப்பா இருந்துச்சுன்னா தப்பா கூட சொல்லி கொடுத்துடலாம். ஆனால் ஆசிரியருக்கு ஒருபோதும் இன்டென்ஷன் தப்பா இருக்காது. நீ ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகவே பாடுபடக்கூடியவர்கள். நான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேங்க, ஆசிரியர்களை நம்புங்கள். நான் ஆசிரியையாக இருப்பதனால் சொல்லுகிறேன், ஆசிரியைகளை நம்புங்கள். உங்க ஆசிரியை, உங்க குழந்தையினுடைய ஆசிரியை உங்களை கூப்பிட்டு அவளை பத்தி ஏதேனும் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்கன்னா தயவு செஞ்சு நம்புங்க. திரும்பி மல்லுக்கு நிக்காதீங்க. என் பிள்ளை அதெல்லாம் செய்யாது. செய்யும். என் பிள்ளைக்கு பொய்யே சொல்லுவா. இந்த 4 பேரோட சேர்ந்துதான் அவ கெட்டு போயிட்டா. 4த்துக்கு ஹெட்டே அவதான். நான் பார்க்கலையா? பார்க்கிறோம். உங்கள் பிள்ளைகளை சத்தியமா சொல்றேன், முழுசா நம்பாதீங்க, கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. இது பல இடங்கள்ல நான் சொல்லிட்டேன். இந்த பிள்ளைகள் நம்ம சொல்றதெல்லாம் கேட்குது நான் நினைக்கிறீங்களா? இப்ப இல்லடா, அது முன்னால சொல்லி அறிவுரை சொல்லிட்டே இருக்கிறீங்க. அது கேட்குதுன்னு நினைக்கிறீங்களா? நம்பி தானே சொல்றீங்க. அதுங்க நீங்க நினைப்பீங்க, சத்தியமா நினைப்பீங்க. நான் டீச்சர்ல நானும் நினைச்சிருக்கேன். கிளாஸ் நடத்தும் போது அதுங்க எல்லாம் என்னை பார்த்துட்டு, சிலது இருக்கு பார்த்துருக்கீங்களா, இப்படியே இருக்கும் பார்த்துருக்கீங்களா? கிளாஸ்ல நம்ம நம்பி கிளாஸ் எடுத்துட்டு இருப்போம். அம்மா சொல்லுவா, பாரா கரெக்டாக 4:30 மணிக்கு ஸ்கூல் விடுறோம்னா கரெக்டாக வந்துடணும் 5 மணிக்கெலாம். அப்பா வரப்போறாரு, 6 மணிக்கு நம்ம வெளியில் போனோம். அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு விசேஷம் இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல, நீ வரும்போது அங்கே பூ சொல்லியிருக்குது, பூவை வாங்கிட்டு வந்துரு. பாரு, பைக்கை வந்து ஸ்லோவாக ஓட்டு, நீ கரெக்டாக வந்து வண்டியில் ஏறி உட்காரு, ஸ்கூல் பஸ்ஸில் வரணும், நீ வேறு பஸ்ஸில் வரக்கூடாது, சரியாக வந்துருவியா, கரெக்டாக சாப்பாடு இருக்குது, சாப்பாடு சாப்பிடு, படிடா, கரெக்டாக படி. அப்பா இதெல்லாம் அட்வைஸ் பண்ணி அனுப்புவீங்களா? காலையில் எனக்கு பையனாக இருக்கிறதுனால என் அட்வைஸ் எனக்கு வந்துருச்சு, எனக்கு பொண்ணு கிடையாது. பொம்பளை பிள்ளைக்குன்னு ஒரு அட்வைஸ் பண்ணி அனுப்புவீங்களா? டெய்லி அட்வைஸ் பண்ணுவீங்களா இல்லையா? நமக்கு தான் இருக்குது நிறைய பேக்கெட்டில் கொடுப்போமே. அதுங்களுக்கு எப்படி காதலை கேட்கும் தெரியுமா? ஏன்பா அந்த காதலை வாங்கவே இல்லைங்கிறேன் நான். இந்த காதலை வாங்கி இந்த காதலை விடுறாங்களா? நீங்கள் வேற அவ்வளோ நல்லவங்களா இருக்கிறீங்களே. பேசுறது எப்படி தெரியுமா கேட்கும்?
ஆர்ச்சிக்கிற பெருசார பாரு சாருக்கிற காக்கற கரைக்கிற காருக்கிற அஞ்சு கரபரு காக்கற ஆறு கரபரு கூர் பர்க்கிற சார் பாரு கரபரு ஆறு பரு கரைக்கிறையா இப்படிதான் கேட்கும். அது எங்க இங்க வாங்குறது, அங்கே உங்க வாயிலேயே அடிச்சுட்டு போயிடுவா. நான் நம்புறதே இல்லையே, ரிசல்ட் தான் பார்ப்பேன். ரிசல்ட் மிஸ், அடுத்த முறை நான் கண்டிப்பா மிஸ். சொல்லில் உயர்ந்த சொல், கமான், சொல்லில் உயர்ந்த சொல் செயல். சொல்லுங்க இன்னொரு வாட்டி, சொல்லில் உயர்ந்த சொல். வெறும் சொல்லால் அல்ல வாழ்க்கை, சொல்தான். ஆனால் அந்த சொல் புரிய வேண்டும். பெற்றோர்களுக்கு என்று அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய சொல், நான் சொல்லுகிறேன், தேவதையின் வாயிலிருந்து வரக்கூடிய சொல். இறைவன் விரும்புகிறான், அதனால் பெற்றோர்கள் நம்மிடத்தில், ஆசிரியர்கள் நம்மிடத்தில் பேசுகிறார்கள். அந்த சொல்லை என்னுடைய, நான் சொன்னேன்ல, என்னுடைய இன்னொரு டீச்சர் எப்ப பார்த்தாலும் என்னை பார்த்துட்டு பேசாத அப்படிம்பாங்க. கிளாஸ்ல பேசுவேன் நான். நீங்களுமா கிளாஸ்ல பேசிட்டே இருப்பேனா? ஒரு நாள் என் டீச்சர் என்ன எழுப்பி நிற்க வச்சாங்க. எனக்கு பிடிக்காத டீச்சர் அது. நான் எழுந்தினால என் 9 ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எனக்கு ஃபேன்ஸ் பயங்கரமாக சிரிக்கோங்க. நான் எந்த உட்காந்தா எல்லாம் சிரிக்கோங்க. அவங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் மட்டும் தான் பாஸ், அதுங்க 9 ஃபெயிலு. யாருக்கும் ஃபேனாக இருக்காதா? ஃபேனாக இருந்தால் ஃபெயில் ஆயிடுவேன். முடிஞ்சா ஃபேனை உருவாக்கிக்கோ, ஜெயிச்சிருவேன். ஃபேனை உருவாக்கு. அந்த மிஸ் சொன்னாங்க பேசாத அப்படின்னாங்க. என்ன பார்த்து நான்ல ஏந்திரிச்சு நின்று, இங்க இருக்குது வாய்ஸ், மைண்ட் வாய்ஸா. பெரியவங்க முன்னால் எதிர்த்துலாம் பேச மாட்டேன். நான் எப்போவுமே பேச மாட்டேன். எவ்வளோ தப்பு அவங்க செஞ்சாலும் பேச மாட்டேன். பெரியவங்கன்னா அதை எதிர்த்து பேச மாட்டேன். சொல்லுவேன், அப்பா இது இது இப்படிப்பா அப்படிப்பான்னு சொல்லுவேனே தவிர எதிர்த்து வராது வாயிலிருந்து வார்த்தை. பேசாத அப்படின்னாங்க. இங்க வருது வாய்ஸ், மைண்ட் வாய்ஸ். யாரை பார்த்து சொல்ற பேசாத? பேசுறதுக்கே பிறந்தவனா? என்ன பார்த்து பேசாதங்கிற? இங்க இருக்குது வாய்ஸ். நான் உடனே பேசாதன உடனே வாயை கடிச்சிட்டு இந்த 6 பேர் 9 பேர் பார்க்க 9 சிரிக்குது. யாரை பார்த்து பேசாதங்குது இந்த டீச்சர்ன்ட்டு. அந்த டீச்சர் அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, எங்க பேசணுமோ பர்வீன் சுல்தானா அங்க பேசு, எங்க பேசக்கூடாதோ அங்க பேசாத அப்படின்னாங்க. அப்படியே மடியில் வாங்கி வச்சுக்கிட்டேன் குழந்தைகள் அந்த வார்த்தையை. ஆகாத டீச்சர் தான். அந்த டீச்சரில் சாமி வாங்கி வச்சுக்கிட்டேன். அங்க பேசுறத நிறுத்தின, இதோ இங்க பேசிட்டு இருக்கேன். அப்சர்வேஷன், கவனி. உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதனை கவனி. உன் கடமையை செய். உனக்கு என்று வந்திருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்த. நான் இதை பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறதுனால சொல்றேன். எனக்கு பாம்பு ரொம்ப பிடிக்குங்க. பார்க்க ஒரு நாள் நாங்க அமெரிக்கா போறோம், சாண்டியாகோ. என்னை எங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் ஜூக்கு போலாங்கன்னு. என் பேச்சை கவனிங்க, இது உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம். என் வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. போனேன், எல்லாருமே எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். ஸ்னேக் பார்க்னு இருந்தது. அமெரிக்காவில் ஸ்னேக் பார்க் பார்க்கணும்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன். டிக்கெட் எவ்வளோன்னு கேட்டால் $15. அப்போ 75 ரூபா இன்ட்டு 15 போட்டு பாருங்க, 1500 ரூபாய்க்கு மேலே வருது. அந்த இவர் இருக்கிறார்ல ஆர்கனைசர், அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு வாங்கி கொடுங்க, நான் கேஷ் உங்களுக்கு கொடுத்துட்றேன்னா. அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. இல்லை மேடம் நானே வாங்கிது. ஆனால் அவர் என்னை டிமோட்டிவேட் பண்ணுறாரு. போக வேண்டாம் மேடம், அங்கே நிறைய பாம்பு இருக்கும் மேடம். ஓ அதை பார்க்க தான் ஏன் போகிறேன். இல்லை மேடம் அது எப்படி உங்களுக்கு சொல்கிறதுன்னு தெரில, 3 கிலோமீட்டர் மேடம் அது உள்ள. பயமாக இருக்கும் மேடம். பயமாக இருக்கும்னா வேண்டாம் மேடம். நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்கள் கூட வருவீங்கல்லன்னு கேட்டேன். எனக்கு பிரச்சனை இல்லை மேடம், நான் வரேன். அப்புறம் 2 டிக்கெட் வாங்குங்கண்ணே. சரின்னா அவர் டிக்கெட் வாங்கிட்டு ஒரு டிக்கெட்டை கையில், உங்கள் டிக்கெட் நான் என்கிட்ட இருக்குது மேடம்னார் அவர். சரி போங்க மேடம் முன்னாலண்ணா. ஒருத்தர் போனால் கதவு மூடிடுதுங்க. உள்ளே என்ட்ரி ஆனவுடன் கதவு மூடிடுது. பெரிய பிளாக் டோர் மூடிடுது. நீங்கள் போங்க மேடம்னாரு ஃபஸ்ட்டு என்ன. நான் உள்ளே போன பாருங்க கதவு மூடிடுச்சு.
அந்த வரவே இல்லைங்க. தனியா விட்டாங்க என்ன. நான் உள்ள எப்படி சொல்றது போறேனா, திடீர்னு ஒரு சின்ன பாதை, குழந்தைகளை பாதை, அந்த பாதை அவன் சொல்றான், சவுண்டு பயங்கர சவுண்ட், மற்றதெல்லாம் இருட்டு, இந்த மாதிரி லைட் இருக்கு, என் பாதை மட்டும் தெரியுது, இங்கெல்லாம் இருட்டு. Now you have entered the venomous world. விஷமான உலகத்திற்குள் நீ இப்பொழுது நுழைந்து விட்டாய். நீ இங்கிலீஷ்ல சொல்றான். அந்த வாய்ஸ் வேற பயமா இருக்கு. You hold your hand in the rest side. Now your pram will move. துக்குன்னு ஆரம்பிச்சது பாருங்க. நான் நின்னுட்டு இருந்த இடம் நடக்குது. Please don't move. Don't try to walk. துக்குன்னு ஆரம்பிச்சதுல என் பாதையில இருக்கிற லைட் ஆஃப் ஆகி பக்கத்துல லைட் ஆன் ஆச்சு பாருங்க. எல்லாம் பாம்புங்க. அந்த பாம்புகளுக்கு கூண்டே இல்லை. என் காலில் இருந்து அரை அடிக்கு இந்த பக்கம் இருக்குது பாம்பு. இப்படி போயிட்டு இருக்கு என்னுடைய பிராம். Fear not. If you move, it will come near to you. Don't move. அசைஞ்சா கிட்ட வந்துடும், அசையாம நில்லுங்கிறான். எனக்கு முன்னாலேயும் ஒன்றும் தெரில, பின்னாலேயும் ஒன்றும் தெரில, வெறும் பாம்பா தெரியுது. அனகோண்டால இருந்து தொடங்குது. இந்த கலர்ஸ் இருக்குல்ல, இந்த பூக்களை எல்லா கலர்லயும் இருக்குது பாம்பு. எம்மா இவ்வளோ பாம்பை நான் கேட்கலையே. நான் ரூமி படிச்சிருக்கேன், நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறதுன்னு. பாம்பை தானே பார்க்கணும்னு சொன்னேன். இந்த பாரு, இந்த பெரிய பாம்பு கூட்டத்தை பின்னி கடக்குதுப்பா. உடம்பெல்லாம் பயத்துல நடுங்கிட்டு வர நானு. சவுண்டு வேற. All venomous snakes. It is from Australia. You are now passing through the Argentina snake. I think this is the most venomous snake under the sky. அவன் சொல்றான், எது கொத்துனா எவ்வளோ தூரத்துக்கு உயிரோட இருப்ப, எவ்வளோ நிமிஷம் உயிரோட இருப்ப, எவ்வளோ நிமிஷம் உனக்கு எல்லாம் என்னென்ன பார்த்தெல்லாம் வீணா போன்னு சொல்றான். முதல்ல லிவர் அடிக்கும், அப்புறம் கிட்னி அடிக்கும், அப்புறம் மூளை அடிக்கும்லாம் சொல்றான். பயத்தில் போய்கிட்டே நீங்க போங்க, சாண்டியாகோக்கு போங்க, நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு பாருங்க. போயிட்டு முடிஞ்சுதா 3 கிலோமீட்டர் முடிச்ச உடனே எப்பான்னு முடிஞ்சிருச்சுடா அப்படின்ன உடனே டக்குன்னு நின்னுச்சு பாருங்க. பார்த்தா நான் மட்டும்தான் வந்திருக்கேங்க. பின்னாலேயே யாரும் இல்லை தம்பி. முன்னால அங்க இருக்குதுங்க ஒரு கூட்டம். முடிச்சிருச்சு. எப்பான்னு வேர்த்து விறுவிறுத்து எனக்கு கண்டிப்பா எனக்கு ஒரு மனசுல என்னன்னா, இதுக்கு காத்துல விஷம் பரவி இருக்குமோ உடம்புல. நேரா போய் பார்க்கறேன். என் மனசுக்கு பாடம் பாருங்க. இதை ஏன் இன்னைக்கு நான் சொல்றேங்கிற உண்மை இப்போ தெரியும் உங்களுக்கு. பெரிய ஒரு கண்ணாடி கூண்டு, அதுல மேல எழுதி இருக்குங்க, கிங் கோப்ரா. இதுவரைக்கும் நான் பார்த்த ஆயிரக்கணக்கான பாம்புகள் ஒண்ணுமே கிடையாது, அதுதான் கிங். எனக்கு கிங் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பிடிக்கும், குயின் அப்படிங்கிற வார்த்தை பிடிக்கும் எனக்கு. கிங் எவ்வளவு தெரியும்? 18 அடி இருக்குங்க. எனக்கு கொடுப்பன அன்னைக்கு சுத்தி இப்படி மேல உட்காந்து இப்படி ஒரு ராஜ தரிசனம் கொடுத்துட்டு இருக்கு. இப்படிங்க இவ்வளோ தடிசுங்க இப்படி இருக்கு. இப்படி அதுவும் அமெரிக்கால அங்க ஜூல வச்சிருக்க ஒத்தையா நிக்குதுங்க. இப்படி பாக்குறேன்னா பின்னால ஸ்க்ரோலிங் போகுது. இது முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும், இது நெஸ்ட் கட்டும். நெஸ்ட் கட்டுதுங்க. அது இன்னொரு வார்த்தை சொன்னா பாருங்க, இந்த பெரிய பாம்புக்கு இருக்கிற விஷம் தான் குட்டி பாம்புக்கும். 2 விஷமும் வேற இல்ல. குட்டின்றதுனால நம்ப முடியாது நீங்க, அதே விஷம் தான். அப்புறமா ஸ்க்ரோலிங் கடைசியா போட்டான் பாருங்க, நீங்கள் கடந்து வந்த எல்லா பாம்புகளும் தான் இதற்கு உணவு. இது எல்லாத்தையும் தின்னு தான் அப்படி இருக்குது. அது பாம்பை தான் சாப்பிடுமா, அது வேற எதுவும் சாப்பிடாதான். எம்மா என்னடா மெசேஜ் இதுன்னு பார்த்துட்டு சரி பாய் வணக்கம் சொல்லிட்டு அந்த பக்கம் போறேன். மெசேஜ் குட்டியா ஒரு கண்ணாடி கூண்டு. இங்க கூட அவ்வளவு பேர் இல்லைங்க, இந்த லைட் கிட்ட கூட அவ்வளவு பேர் இல்லை. அங்க ஒரு 50 பேர் நிக்கிறான். இத்தனோண்டுங்க ஒரு பாம்பு, மெலிசா
பெருசா இருக்குங்க, கருப்பா இருக்கு. இதாவது இப்படி அழகா அப்படி வந்து இப்படி இப்படி பார்த்துட்டு இருக்கா. அது அப்படி இல்லை, ஒரு இடத்துல நிக்கல, அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது. இதுக்கு 2000 ஸ்க்ரோலிங் போகுது, அதுக்கு ஒரே ஒரு ஸ்க்ரோலிங் தான் பெருசா ரெட் லைட்ல எரிஞ்சிட்டு இருக்கு. அது பேரு கீழே ஒரே ஸ்க்ரோலிங் மாறி மாறி அதுவே வருது. இப்படி போகுது வருது, இப்படி பாக்குது. எந்த கிரவுட் புல்லருங்க. அது அப்படி பார்த்துட்டு இருந்துச்சு, அது அப்படியே பார்த்தேங்க நான். அவ்வளோ போட்டோஸ் அதுக்கு இருக்கு, ஒரு இடத்துல தங்கல ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு ஸ்க்ரோலிங்ல என்ன தெரியுமா போட்டிருந்தது, நான் நினைச்சேன் எல்லா பாம்பையும் கீழே விட்டல, நீ ராஜநாகத்தை அங்க போட்ட, ஏன்னா அது பாம்பை தின்ற பாம்பு. பிளாக் மாம்பா என்னன்னா ராஜநாகத்தை கொல்லும் பாம்பு. பிளாக் மாம்பா. நான் ஒன்று சொல்றேன் குழந்தைகளே, இந்த உலகம் கிங் கோப்ராவாக வந்து நின்று உன்னை மிரட்டும். அதனுடைய ஆகிருதி, அதனுடைய வெற்றி, அதனுடைய மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் முன்னால வந்து நின்னாலும் அந்த ராஜநாகத்தை தின்னு தீர்க்கிற பிளாக் மாம்பாவா வா. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்று. எதையும் பார்த்து வியக்காதே, எதையும் பார்த்து பிரமிக்காதே. இவர்கள் எல்லாம் சாதிக்கிறார்கள் என்றால் நம்மால் முடியாதா? யாராலும் முடியவில்லை என்பதனை தானே நான் சாதித்திருக்கிறேன். நானே செய்யும் பொழுது நீ செய்ய மாட்டாயா என்ன? எனக்கு ஒரு ஆசை உன்னை சந்திக்கிறதுல, இவங்களை சந்திக்கிறது இல்லை எனக்கு ஆசை, உன்னை சந்திக்கிறதுல ஆசை. ஏன் தெரியுமா, ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் உன்னை இன்னைக்கு நான் ஏர்போர்ட்ல ஒரு பொண்ணை சந்திச்சேன். அந்த பொண்ணு தன் பேரை சொல்லி சொன்னா, மேடம் அன்னைக்கு என்னை கூப்பிட்டு என் ஸ்கூல்ல என்னை கூப்பிட்டு உன் உச்சரிப்பு நல்லா இருக்குன்னு பாராட்டினீங்க, நான் இன்னைக்கு சன் டிவியில் நியூஸ் வாசிக்கிறேன் மேடம். ஜெயிச்சிட்டால, அந்த உச்சரிப்பை கரெக்டாக கொண்டு போய் அங்கே நிறுத்தி இருக்கால. உன்னை நான் இன்னும் 10 வருஷத்துல எங்கேயோ ஒரு இடத்துல சந்திப்பேன் குழந்தைகளை. அந்த டைம்ல நீ சொல்லுவ, நான் இவ்வளவு சாதித்திருக்கிறேன், இந்த இடத்துல நான் வேலை செய்யறேன், நீங்க இங்க கனடா நாட்டுக்கு வந்திருக்கிறீங்க, நான் இங்க தான் சிஓவா இருக்கிறேன், உங்களுடைய ஃபிளைட் எப்போ, நீங்க வாங்க, நான் என்னுடைய கார்ல கொண்டு போய் உங்களை டிராப் பண்ணிடுறேன். நீ என்னை கூப்பிட மாட்டியா? நீ என்னை வந்து சந்திச்சிட மாட்டியா? அந்த சந்திப்புக்காக தான் இப்பொழுது உன்னை சந்தித்து கொண்டிருக்கிறேன். வா. நான் வந்து ஒரு கிரீன் பென் வச்சிருக்கேன் இப்போ கையில. இன்னும் 5 வருஷத்துல அந்த கிரீன் பென்னுக்கான அதிகாரம் கூடும். நான் வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன் அதுக்கு. அங்க ஒரு கிரீன் பென் இருக்கு, அதிகாரம் கூடுன கிரீன் பென். அங்க ஒரு ஃபைல் இருக்கு. உனக்கு நான் 10 வருஷம் டைம் தரேன். 10 வருஷம் டைம்ல அந்த பென் என்கிட்ட இருந்து நீ ஃபைல் எடுத்துட்டு உள்ள கேபின் தட்டி என்ன பார்க்க வர போறியா, இல்ல நான் ஃபைலை வச்சுக்கிட்டு கதவு தட்டி உள்ள வரும்போது அந்த பெண்ணோட நீ அங்க சேர்ல உட்கார்ந்துருக்க போறியா? எது நடக்க போகுதுன்னு தெரியல. நீ படிச்சுட்டு தான் இருக்கிற, நானும் முன்னேறிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் என்னை விட உனக்கு வாய்ப்பு அதிகம். ஆசிரியை இல்லையா, நான் டீச்சர் இல்லையா, அம்மா இல்லையா? அதனால சொல்றேன், வா, கிரீன் பென் உன்கிட்ட இருக்கட்டும், நான் ஃபைல் கொண்டு உள்ள வரேன், நீ அந்த ஃபைலில் கையெழுத்து போடு. அவ்வளோ உயர்ந்து வா. அந்த உயர்ந்து வருவதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு என்ன என்றால், இப்பொழுது உனக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கல்வி என்கின்ற வாய்ப்பை மட்டும் கைவிட்டு விடாதே. ஒழுக்கமாக இரு. இந்த வயதில் சில விஷயத்துக்கு நோ சொல். உன் உடம்போ உன் மனசோ கேட்கிற விஷயத்தை முறித்து போடு. உன் வாழ்க்கையின் ஒரே இலக்கு +2ல மிக அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுத்து மிகப்பெரிய ஆளுமையாக வா. மிகப்பெரிய ஆளுமையாக வா. அப்படி மிகப்பெரிய ஆளுமையாக நீ வந்து இங்க இந்த டயஸை ஷேர் பண்ணும்பொழுது இறையழு இருந்தால், நானும் அந்த இடத்தில் உன்னோடு உட்கார்ந்து அதே டயஸை ஷேர் பண்ற அளவிற்கு வாழ்க்கை வாய்ப்புகளை தரும். மறுபடியும் சொல்கிறேன், என்னாலே முடிகிறது என்றால் உன்னால் முடியாதா என்று சொல்லுவதற்குத்தான் உன்னை நான் தேடி வந்தேன். வா, சிறகு விரித்து பறப்பும் அந்த வான வெளியில். மிகப்பெரிய வெளி இருக்கு குழந்தைகளை. நிலம்னு ஒண்ணு இருக்கு, வானம்னு இருக்கு. நாம எப்படி இருக்கணும் தெரியுமா? நிலமா இருந்தா யார் வேணாலும் வந்து விதைச்சிட்டு போயிடலாம். வானமாயிரு, ரீச் பண்றது கஷ்டம். வா, அந்த உயரத்தில் நான் நிற்க வேண்டும். அந்த நான் நிற்கக்கூடிய அந்த உயரத்தில் நானும் நீயும் சரிசமமாகவோ அல்லது நான் அன்னார்ந்து பார்க்கக்கூடிய நிலையிலோ நீ இருக்க வேண்டும் என்கின்ற என்னுடைய இறை வேட்கையை சொல்லி உங்கள் அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.